Again, we will check the audio, then we can start. Audio correct ah irukka paathukalam. Check audio check. Yes. I think the audio is good to go. Okay, we can start. Listen here. Fine. So நம்ம கற்போம் தமிழால வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் இசிக்கு வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸுமே வந்து கவர் ஆகும். டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 years. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோ இருக்கும், ரெக்கார்டட் வீடியோ இருக்கும். ஓகே, அண்ட் டவுட் கிளியரிங் செஷன் அண்ட் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, 7810029464. ஓகே, இது எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர். ஓகே, டிசம்பர் 1. ஸோ டிசம்பர் 1 தான் அந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் டிசம்பர் 1க்குள்ளே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஆஃபர் போயிட்டுருக்கு. ஓகே, இந்த ஆஃபர் இஸ் டோட்டல் டேரிஃப் இஸ் 10,000 and the ஆஃபர் போக 8,000. ஓகே, அண்ட் ஃபார் ஹோல் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோல் சர்வே ஸ்டூடெண்ட்ஸ் சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,200 to 3,000. ஓகே, இந்த ட்ரெயின்ஸ் த ஃபீஸ் வில் பி நவ். லெசன் இயர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டைமிங்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 to 10:30 AM. நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள்இக்கு 11 AM to 2 PM, மெக்குக்கு 4 PM to 6 PM, சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 PM to 10 PM. ஸோ ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து ஜனவரியில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி டீடைல்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ் ஆஃப் தி கிளாஸ். ஸோ டீடைல்டு ஷெடியூல் வந்து நமக்கு வரும். ஓகே, ஸோ டு ஸ்டார்ட் ஆஃப் வித் வில் ஸ்டார்ட் வித் ஸ்ட்ரக்சர் டுடே. சரியா? ஸோ ஸ்ட்ரக்சர் தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு, ஸோ 0 லெவல்லேருந்து ஜெனித் லெவல் வரைக்கும் பார்க்க போகிறோம். அதாவது பேசிக்லேருந்து ஏபிசிடியிலேருந்து அப் டு யூ கேன் அட்டன் எனி கொஷின். அதாவது இன்ஜினியரிங் சர்வீஸ் கேட்டில் கூட நீங்கள் கேள்விகள் அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் நான் சொல்லித்தர போகிறேன். சரியா? ஸோ கிளாஸஸை மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ப்ளீஸ் ஃபாலோ தி கிளாஸஸ், டோன்ட் மிஸ் எனி கிளாஸஸ். ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் நவ். லிசன் ஹியர். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம எதுக்கு படிக்கிறது, ப்ராக்டிக்கலாக எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரும். சும்மா புக்கில் இருந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், அதில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் வராது, இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக கோரிலேட் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாகவும் இருக்கும் விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் சப்ஜெக்டையும் நம்ம என்ஜாய் பண்ணி படிக்கலாம். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே எதுவும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டும் அப்படி தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். சரியா? இதில் வந்து ஃபஸ்ட்டு இது என்ன ஸ்ட்ரக்சர் சொல்லுங்கள் பாப்போம். What is the structure displayed in front of you? ஸோ இதுதான் வந்து நான் என்னன்னு சொல்லுவேன்னா ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இது என்ன ஸ்ட்ரக்சர் சொல்லுங்கள். வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர்மா? ரெஸ்பாண்ட். எஸ், ஸோ திஸ் இஸ் தி டாலஸ்ட் ஸ்ட்ரக்சர் இன் தி வேர்ல்டு. ஸோ டாலஸ்ட் ஸ்ட்ரக்சர் இன் தி வேர்ல்டு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி பில்டிங் தான் இருந்தது. சரியா? 90sலாம் எல்ஐசி பில்டிங் தான் டாலஸ்ட் பில்டிங்னு சொன்னாங்க. பட் இப்போ வந்து எது டாலஸ்ட் ஸ்ட்ரக்சர் இன் தி வேர்ல்டு? வாட் இஸ் தட்? புர்ஜ் கலிஃபா, ரைட்? ஸோ புர்ஜ் கலிஃபா இஸ் தி டாலஸ்ட் ஸ்ட்ரக்சர் இன் தி வேர்ல்டு. சரியா? ஸோ இப்போ எந்த ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கணும், புர்ஜ் கலிஃபான்னு இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு இன்புட் தரப்போகிறேன். இன்புட்னா என்ன? அந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம என்ன தரப்போகிறோம்? லோட் தரப்போகிறோம். என்னென்ன லோடு? டெட் லோட், லைவ் லோடு, விண்ட் லோடு. அப்புறம் ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும்? பூகம்பம் வரும். சரியா? எர்த்குவேக் வந்து ரொம்ப ரேர். ஸோ எர்த்குவேக் வந்து அந்த லோடும் ஆட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி டால் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லோடும் எடுப்பாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் இஸ் வெரி ஹைட். இது ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டாலஸ்ட். கரெக்டாக? அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து டால் ஆக ஆக விண்டு ஃபோர்ஸும் வரும். சரியா? ஸோ நார்மலான பில்டிங் சார் எங்கள் வீட்டிலலாம் சார் தேவை கிடையாது. இப்போ G+1 G+2லாம் கட்டுறீங்கன்னா சும்மா டெட் லோட், லைவ் லோட் நீங்கள் எங்கே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தாலும் அது ஃபெயிலே ஆகாது, நீங்களே டிசைன் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி பிடாமினண்டான ஸ்ட்ரக்சருக்கு வந்து என்ன பண்ணணும்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். அப்போ தான் அது விண்ட் லோடு, எர்த்குவேக் லோடு எல்லாத்தையுமே தாங்கும். பூகம்பம் வந்தாலும் அந்த ஸ்ட்ரக்சர் ஃபெயில் ஆகக்கூடாது, ஒரு சூறாவளி வந்தாலும் அந்த ஸ்ட்ரக்சர் ஃபெயில் ஆகக்கூடாது. ஸோ அது மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். அதுக்கு எனக்கு பேசிக்லேருந்து சாஃப்ட்வேர் வரைக்கும் நல்லா தெரிஞ்சால் மட்டும் தான் டிசைன் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ரக்சருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு இன்புட் தர போகிறேன். சரியா? இன்புட்னா என்னென்ன? லோடு. எல்லா லோடுமே டெட் லோடு. டெட் லோட்னா என்ன? இந்த காங்கிரீட்டோட வெயிட்டு, இந்த ஸ்டீலோட வெயிட்டு, இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியலோட வெயிட்டு. லைவ் லோட்னா நம்ம தான் லைவ் லோட். மூவிங் லோடு இஸ் லைவ் லோட். வேறு எர்த்குவேக் லோட் அண்ட் விண்ட் லோட். ஸோ அப்போ நான் இன்புட் கொடுத்துட்டேன். ஸோ எந்த ஒரு சிஸ்டத்துக்கும் நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா
அது கண்டிப்பாக என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். கரெக்டாக? அப்போ நான் லோட் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும், ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ என்னென்ன ஃபோர்ஸ் டெவலப் ஆகும், ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட், ஆக்சியல் ஃபோர்ஸ், ட்விஸ்டிங் மூமெண்ட். ஸோ அப்போ நாங்கள் லோட் தரேன், இன்புட் வந்து லோடு, அப்போ அவுட்புட் வந்து என்ன வரும், ஃபோர்ஸ், எல்லா ஃபோர்ஸும். இப்போ ஒரு இன்ஜினியராக நான் என்ன பண்ணணும், அந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஃபோர்ஸ் வருதோ அந்த ஃபோர்ஸ் எல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர் தாங்குற மாதிரி நம்ம டிசைன் பண்ணோம். கரெக்டாக? ஐ ஷுட் டிசைன் எ ஸ்ட்ரக்சர் இன் சச் எ வே தட் தட் ஸ்ட்ரக்சர் ஷுட் ரெசிஸ்ட் ஆல் தி லோட்ஸ். ஓகேவா? ஸோ இட் ஷுட் ரெசிஸ்ட் ஆல் தி லோட்ஸ், ரைட்? ஸோ எல்லா லோடையும் ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன பண்ணணும், கட்டணும். ஸோ அதுதான் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர்னா என்ன, நம்ம லோட் கொடுத்தா அதுக்கு என்ன டெவலப் பண்ணும், அந்த லோடுக்குள்ள லோட்னால என்ன ஆகும், ஃபோர்ஸஸ் டெவலப் ஆகும். என்னென்ன ஃபோர்ஸஸ், ஷியர் ஃபோர்ஸஸ், பெண்டிங் மூமெண்ட், ஆக்சியல் ஃபோர்ஸ் அண்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட். ஸோ இதெல்லாம் கணக்கில் வச்சு நான் என்ன பண்ணணும், அந்த ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணணும். எதுக்கு, அந்த ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே ரெசிஸ்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஸ்ட்ரக்சர். இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம டிஃபைன் பண்ணலாம். சரியா? நெக்ஸ்ட் சார் கொஞ்சம் டெக்னிக்கலாக போகலாம் சார். இது வந்து ஜென்ரலைஸ்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இப்போ ஒரு ஜென்ரல் ஸ்பீச் கொடுங்க, டெக்னிக்கலை பற்றி, ஸ்ட்ரக்சரை பற்றி ஜென்ரலாக பேசுங்க அப்படின்னா ஜென்ரலாக பேசக்கூடிய வார்த்தைகள். ஒரு இன்ஜினியராக நம்ம எப்படி சொல்லலாம், ஒரு இன்ஜினியராக இதை எப்படி யோசிக்கலாம், எந்த பெர்ஸ்பெக்டிவில் அதை பார்க்கலாம் அப்படின்றது வேறு. இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது வந்து ஜென்ரல் டாப். ஒரு ஜென்ரலாக ஒரு ஸ்பீச் இருக்குன்னா ஸ்ட்ரக்சர்னா என்ன. இப்போ நம்ம பார்க்க போகிறது இன் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இன்ஜினியரிங். வில் சி வாட் இஸ் தட். உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். இது என்ன பீமு, இது வந்து கேண்டிலிவர் பீம். கரெக்டாக? ஸோ கேண்டிலிவர் பீம்னா என்ன, ஒரு எண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்னொரு எண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, லிசன் ஹியர் கேர்ஃபுல்லி. இப்போ நான் இங்கே லோட் கொடுக்க போகிறேன். சரியா? ஸோ இந்த ஃப்ரீ எண்டில் நான் லோட் தர போகிறேன். லிசன் ஹியர், ஐ எம் கோயிங் டு அப்ளை லோட் அட் தி ஃப்ரீ எண்ட். ஸோ இங்கே டபிள்யூன்ற ஒரு லோடு தர போகிறேன். ஸோ லோட் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க, கெஸ். If I give load to the structure, what will happen to the beam? Beam என்னப்பா ஆகும், ரெஸ்பாண்ட் beam என்ன ஆகும் சொல்லுங்க, என்ன ஆகும், டிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டா? ஸோ டிஃப்ளெக்ட் ஆகும். பாருங்க காட்டுறேன், I will show you. Once again, sir erase பண்ணுங்க சார், erase. Once again, ஓகே சார். இப்போ பாருங்க, ஸோ இந்த இடத்துல நான் லோட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சருக்கு இந்த இடத்துல லோட் கொடுத்தேன்னா அந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும், இந்த மாதிரி டிஃப்ளெக்ட் ஆகுமா? ஸோ அப்போ ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் லோடை எடுத்துட்டேன். லோடு எடுத்துட்டா என்ன ஆகும், இஃப் ஐ டேக் தி லோட், ஓகே வெரி குட், டிஃப்ளெக்ட் அட் தி எண்ட். இப்போ நான் லோடை எடுத்துட்டேன் அப்படின்னா மறுபடியும் என்ன ஆகும், அதே ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ திஸ் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு இன்ஜினியராக நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, நான் லோடு கொடுத்தேன்னா லோடு இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும், அந்த பீம் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். இதுவே நான் லோடை எடுத்துட்டேன்னா மறுபடியும் அதே ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். லோடை மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணிட்டேன்னா மறுபடியும் அது முன்னாடி எப்படி இருந்ததோ அதே ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துருச்சுன்னா அதுதான் ஸ்ட்ரக்சர். ஒருவேளை வரல சார், நான் லோட் கொடுத்துட்டேன் சார், அதனால டிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு, ஆனால் லோடை எடுத்த பிறகு வரல அப்படின்னா அது ஸ்ட்ரக்சர் கிடையாது. தட் இஸ் நாட் எ ஸ்ட்ரக்சர். தட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்சர் அண்ட் மெக்கானிசம். இதுதான் ஸ்ட்ரக்சருக்கும் மெக்கானிசமுக்கும் உள்ள பேசிக் டிஃப்ரென்ஸ். அப்போ ஸ்ட்ரக்சர்னா என்ன, நான் லோட் கொடுத்தேன் அப்படின்னா லோடு இருக்கிற வரைக்கும் டிஃப்ளெக்ட் ஆகும், லோடை எடுத்துட்டேன்னா மறுபடியும் அது ஒரிஜினல் ஷேப்புக்கே போயிடும். ஸோ ஒரிஜினல் ஷேப்புக்கே போயிடுச்சுன்னா அதுதான் ஸ்ட்ரக்சர். ஒரு வேளை நான் லோட் தரதுனால டிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ டிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு, ஆனால் லோடை எடுக்கிறேன் மறுபடியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ வில் ட்ரா ஹியர், லிசன் ஹியர். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். சரியா? இப்போ லோட் கொடுக்குறேன், இதுதான் ஒரிஜினல் செக்ஷன் ஆஃப் த பீம். ஸோ லோட் கொடுக்கறனால என்ன ஆகுது, டிஃப்ளெக்ட் ஆகுது. லோடு எடுத்துட்டோம்னா மறுபடியும் அதே ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடும். இது வந்து ஸ்ட்ரக்சர். சரியா? அப்போ மெக்கானிசம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, லிசன் ஹியர், ஐ வில் ஷோ யூ வாட் இஸ் மெக்கானிசம். ஜஸ்ட் லிசன். லிசன்யா, இப்போ ஒரு மெக்கானிசம் அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா,
இது மாதிரி இருக்கு, இதுக்கு நான் லோட் தரேன் சரியா. லோட் கொடுத்தோடனே இது என்ன ஆகும்னா இப்படி இது மாதிரி டிஃப்ளெக்ட் ஆகும் சரியா. ஸோ டிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ மறுபடியும் நான் லோடை எடுத்துட்டேன்னு வைங்களேன், லோடை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ லோடை ரிமூவ் பண்ணாலுமே இந்த இந்த ஸ்ட்ரக்சர் அதாவது இந்த மெட்டீரியல் வந்து மறுபடியும் அந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கு வராது. ஓகே, திஸ் மெட்டீரியல் won't return to the ஒரிஜினல் பொசிஷன் சரியா. அந்த மெட்டீரியல் வந்து மறுபடியும் என்ன பண்ணாது, ஒரிஜினல் பொசிஷனுக்கு திரும்ப வராது. ஸோ நான் லோட் கொடுக்குறப்ப டிஃப்ளெக்ட் ஆகும். மறுபடியும் லோடு எடுத்த பிறகு அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரல, ஒரிஜினல் கிராஸ் செக்ஷனுக்கு வரல அப்படின்னா அதுதான் மெக்கானிசம். ஸோ இதுதான் மெக்கானிசம்க்கும் ஸ்ட்ரக்சருக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ ஸ்ட்ரக்சர்னா என்ன, லோட் கொடுத்தா டிஃப்ளெக்ட் ஆகும், லோட் எடுத்தால் மறுபடியும் அதே ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். அப்போ மெக்கானிசம்னா என்ன, லோட் கொடுத்தா டிஃப்ளெக்ட் ஆகும், ஆனால் லோட் எடுத்துட்டா மறுபடியும் திரும்ப போகாது, லோட் எடுத்துட்டா மறுபடியும் திரும்ப போகாது. ஸோ அதுதான் ஸ்ட்ரக்சருக்கும் மெக்கானிசமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது கண்டிப்பாக தெரியணும் சரியா. ஸோ அப்போ தான் ஸ்ட்ரக்சர்னா என்ன மெக்கானிசம்னா என்ன அப்படின்ற ஒரு வித்தியாசம் நமக்கு தெரியும். இப்போ இந்த டிஃப்ளெக்டட் ஷேப் இருக்குல்ல, இதுக்கு ஒரு பேர் இருக்குது டெக்னிக்கலாக. டிஃப்ளெக்டட் ஷேப்புக்கு ஒரு பேர் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே கேண்டிலீவரில் நான் லோட் தரேன். ஸோ லோட் தரதுனால என்ன ஆகுது, இது டிஃப்ளெக்ட் ஆகுது. அடுத்து பாருங்கள், இங்கே நான் லோட் தரேன். ஸோ இப்படி லோட் தரதுனால திஸ் இஸ் தி டிஃப்ளெக்டட் ஷேப் ஆஃப் தி பீம். இங்கே வந்து இங்கே லோட் தரேன். ஸோ திஸ் இஸ் தி டிஃப்ளெக்டட் ஷேப் ஆஃப் தி பீம். இந்த டிஃப்ளெக்டட் ஷேப்பை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எஸ் வெரி குட், ஸ்ட்ரக்சர் லைக் எலாஸ்டிக் அண்ட் மெக்கானிசம் லைக் பிளாஸ்டிக். எக்ஸாக்ட்லி யூ ஆர் கரெக்ட் சரியா. ஸோ ஸ்ட்ரக்சர்னா எலாஸ்டிக்கு, மெக்கானிசம்னா பிளாஸ்டிக். வெரி குட், எக்ஸாக்ட்லி யூ ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட், இப்போ இந்த டிஃப்ளெக்டட் ஷேப்பை சரியா, அந்த டிஃப்ளெக்டட் ஷேப்பை நான் என்னன்னு சொல்லுவேன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கு. இப்போ நான் லோட் தரேன், இது டிஃப்ளெக்ட் ஆகுது கரெக்டா. ஸோ இந்த டிஃப்ளெக்டட் ஷேப் ஆஃப் பீம்க்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் தி பர்த் பிளேஸ் ஆஃப் எலாஸ்டிக் கர்வ் சரியா. எலாஸ்டிக் கர்வ். எலாஸ்டிக் கர்வ்னா என்ன, இப்போ நான் லோட் தரதுனால என்ன ஷேப்ல இது டிஃப்ளெக்ட் ஆகுதோ சரியா. ஸோ என்ன ஷேப்ல இது டிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுதான் வந்து எலாஸ்டிக் கர்வ். புரிஞ்சுதா. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எலாஸ்டிக் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஸ்ட்ரக்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் நான் லீனியர். நான் லீனியர்னா என்ன, லீனியராக இருக்காது, அதாவது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது. இங்கே பாருங்கள் கர்வ்டாக இருக்குது கரெக்டாக. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்டு கேண்டிலிவர். இதுக்கு வந்து டிஃப்ளெக்டட் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இது கர்வ்டாக இருக்குது, இந்த மாதிரி கர்வ்டாக இருக்கும் சரியா. ஸ்ட்ரக்சருக்குலாம் எப்போதுமே எலாஸ்டிக் கர்வ் இஸ் ஆல்வேஸ் நான் லீனியர். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ எலாஸ்டிக் கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கர்வ் is always what, is always non linear. அப்படின்னா என்ன சார், நான் லீனியர்னா அது ஸ்ட்ரைட்டாக இருக்காது, இது மாதிரி கர்வ்டாக இருக்கும் சரியா. ஸோ இந்த மாதிரி கர்வ்டாக இருந்ததுன்னா அதுதான் நான் லீனியர். ஸோ எல்லா ஸ்ட்ரக்சருக்கும் இதுதான் அப்ளிகபிள். எல்லா ஸ்ட்ரக்சருக்கும் எலாஸ்டிக் கர்வ் வந்து நான் லீனியராக இருக்கும் சரியா. அப்போ மெக்கானிசம் எப்படி சார் இருக்கும், எஸ் லிசன் ஹியர். ஃபார் மெக்கானிசம் எப்படி இருக்கும்னு பாருங்க. மெக்கானிசம்னு வைங்களா, இதே ஒரு வேளை இது மெக்கானிசமாக இருக்குது அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் தி டிஃப்ளெக்டட் ஷேப் ஆஃப் தி மெக்கானிசம். ஸோ இது எப்படி இருக்கோ அதே மாதிரி இது கீழே இறங்கும், இது வளையாது, பெண்டே ஆகாது. ஸோ அப்போ இங்கே டிஃப்ளெக்டட் ஷேப் எப்படி இருக்கு, ஸ்ட்ரைட் லைன் கரெக்டா, ஸ்ட்ரைட் லைன். இந்த டிஃப்ளெக்டட் ஷேப் எப்படி இருக்கு, ஸ்ட்ரைட் லைன். இதை மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா எப்படி யோசிக்கலாம், திஸ் இஸ் ஆஃப் ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல் டு mx பிளஸ் சி. இது வந்து சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க கரெக்டா. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன், லீனியர் வேரியேஷனுக்கான ஈக்குவேஷன். ஸோ அப்போ ஒரு மெக்கானிசமோட எலாஸ்டிக் கர்வ்னா என்ன, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிசம் கரெக்டா. ஸோ ஒரு மெக்கானிசம்கான எலாஸ்டிக் கர்வ், அதாவது எலாஸ்டிக் கர்வ்னா லோட் கொடுக்குறேன், லோட்னால இது வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ லோட்னால இந்த டிஃப்ளெக்டட் ஷேப் ஆஃப் மெக்கானிசம் தான் எலாஸ்டிக் கர்வ் சரியா. ஸோ இந்த எலாஸ்டிக் கர்வ் எப்படி இருக்கும் மெக்கானிசம்க்கு, தட் வில் பி ஆல்வேஸ் லீனியர். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ஸ்ட்ரக்சருக்கு சரியா, ஸ்ட்ரக்சருக்கு வந்து எலாஸ்டிக் கர்வ் எப்படி இருந்தது, எலாஸ்டிக் கர்வ் இஸ் வாட், ஸ்ட்ரக்சருக்கு எலாஸ்டிக் கர்வ் வந்து நான் லீனியர், மெக்கானிசம்க்கு எப்படி இருந்தது லீனியர். ஸோ திஸ் மேக்ஸ் தி பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்சர் அண்ட் மெக்கானிசம். அப்போ ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாத்தையுமே ரெசிஸ்ட் பண்ணும், டிஃபர்மேஷனை ரெசிஸ்ட் பண்ணும். டிஃபர்மேஷன்னா என்னது சார்,
ரொட்டேஷன், டிஃப்ளெக்ஷன். சரியா? இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வைங்களேன். லிசன் ஹியர். ஸ்ட்ரக்சர், சரியா? ஸ்ட்ரக்சர்னா ஒரு பீம், சரியா? இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, இதுக்கு நான் லோட் கொடுக்குறேன்னா இங்கே என்ன ஆகும்? டிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டாக டிஃப்ளெக்ட் ஆகும். அதே சமயத்தில் இந்த இடத்துல ரொட்டேஷனும் ஆகும். ஸோ அப்போ டிஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னா ரெண்டே விஷயம் தான் வரும் ஸ்ட்ரக்சரில். ஓகே, டிஃபர்மேஷன்னா ரெண்டு விஷயம் தான் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டிஃப்ளெக்ட் ஆகும், இல்லை ரொட்டேட் ஆகும். நிறைய பேருக்கு ரொட்டேஷன் அப்படின்னா டவுட் இருக்கு. ரொட்டேஷன்னா என்ன சார்? ஒன்றும் இல்லை, சொல்லித்தரேன், கவனிங்க. வெரி சிம்பிள். லிசன் ஹியர். இப்போ ஒரு பீம் இருக்குப்பா, சரியா? இப்போ ஒரு பீம் இருக்கு, சரியா? இதுக்கு நான் லோட் தரேன். ஸோ லோட் கொடுத்தனா எலாஸ்டிக் கர்வ் எப்படி டிஃப்ளெக்ட் ஆகும்? ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து இப்படி தான் டிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டா? ஏன் நான் இப்படி வரைகிறேன்? நான் இப்போ தான் சொன்னேன், இது மெக்கானிசம் கிடையாது, இது ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் நாட் மெக்கானிசம், திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர். சரியா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? லோட் தரேன், இது இப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ பாருங்க, இந்த சப்போர்ட் ஏல நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டிஃப்ளெக்டட் ஷேப்க்கு ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன். டேஞ்சன்ட்னா என்ன? லைன் டச்சிங் எ கர்வ் அட் எ பாயிண்ட். ஒரு கர்வ் இருக்குன்னா அந்த கர்வுக்கு நான் லைன் வரைய போகிறேன், ஆனால் அது வந்து ஒரே பாயிண்டில் தான் டச் பண்ணணும். ஓகே, ஸோ எ லைன் டச்சிங் எ கர்வ் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட், அட் ஒன்லி ஒன் பாயிண்ட். ஓகே, ஸோ இதுதான் என்ன? டேஞ்சன்ட். ஸோ அகெயின் இங்கே வாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு டேஞ்சன்ட் வரைங்க, பி பாயிண்ட்டுக்கு ஒரு டேஞ்சன்ட். அப்போ லைன் டச்சிங் எ கர்வ் அட் எ பாயிண்ட். அப்போ ரொட்டேஷன்றது என்ன? ஆங்கிள் மேட் பை தி டேஞ்சன்ட். ஸோ இந்த டேஞ்சன்ட் வந்து இந்த லைனை பொறுத்து எவ்வளோ ஆங்கிள் வந்து மேக் பண்ணுதோ அதுதான் வந்து ரொட்டேஷன் ஆர் ஸ்லோப். திஸ் இஸ் நோன் அஸ் ரொட்டேஷன் ஆர் ஸ்லோப். கரெக்டா? இது உங்களுக்கே தெரியும். ஸோ இது ரொட்டேஷன் சொல்லலாம், இல்லை ஸ்லோப்னு சொல்லலாம். சரியா? ஸோ அப்போ இதுதான் ஏ. அந்த டிஃப்ளெக்டட் ஷேப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் என்ன சொன்னேன்? எலாஸ்டிக் கர்வ். கரெக்டா? எலாஸ்டிக் கர்வ். ஓகே, ஸோ இந்த டிஃப்ளெக்டட் ஷேப் ஆஃப் த பீமுக்கும் ஒரிஜினல் லைன் ஆஃப் பீமுக்கும் சரியா என்ன பண்ணுறேன்? இந்த எலாஸ்டிக் கர்வில் ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன். ஸோ இந்த ஒரிஜினல் லைன்லேருந்து இந்த டேஞ்சன்ட் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதோ அதுதான் வந்து ரொட்டேஷன். அகைன் ஐ ரிப்பீட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இந்த டிஃப்ளெக்டட் ஷேப்க்கு டேஞ்சன்ட் வரைகிறேன். கரெக்டாக? இங்கே ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த ஒரிஜினல் லைன்லேருந்து இந்த டேஞ்சன்ட் வந்து எவ்வளோ ஆங்கிளில் இருக்கோ அதுதான் ரொட்டேஷன். வெரி சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டுக்கு ரொட்டேஷன் வந்து டெவலப் ஆகாது. ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டுக்கு ரொட்டேஷன் வந்து ஜீரோ. ஏன்? ஏன்னா சிம்பிளாக படிச்சிருப்பீங்க, ரொட்டேஷன் வந்து ஜீரோ அப்படின்னு சிம்பிளாக படிச்சிருவோம். ஏன்னா இங்கே வந்து மொமெண்ட் டெவலப் ஆகும். மொமெண்ட் வில் டெவலப் ஹியர். அந்த மொமெண்ட் வந்து என்ன ஆகக்கூடாது? இங்கே வந்து ஸ்லோப்பை வந்து ஜீரோ ஆக்கிடும். காமன் சென்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிஞ்சிடு சப்போர்ட், ரோலர் சப்போர்ட், பொறுமையாக போகலாம். ஒவ்வொரு சப்போர்ட்லாம் காட்டுறேன், என்னென்ன ரியாக்ஷன் டெவலப் ஆகும், என்னென்ன டைப் ஆஃப் சப்போர்ட் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் ஏன் தீட்டா ஜீரோ? இது நிறைய பேர் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பீங்க, தேவை கிடையாது. ஏன் இங்கே ஜீரோ அப்படின்னா ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் எப்போதுமே ஒரு மொமெண்ட் டெவலப் ஆகும். ஸோ இந்த மொமெண்ட் வந்து என்ன பண்ண விடாதுன்னா இந்த இடத்துல இது டிஃப்ளெக்ட் ஆக விடாது. ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். சரியா? ஐ வில் ஷோ யூ அகைன். லிசன் ஹியர். ஐ வில் எக்ஸ்பிளைன். ப்ளீஸ் லிசன். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். லிசன் ஹியர். ஸோ இதுதான் கேண்டிலீவர். ஓகேவா? ஸோ இப்போ நான் லோட் தரேன். திஸ் இஸ் தி டிஃப்ளெக்டட் ஷேப் ஆஃப் கேண்டிலீவர். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நீங்கள் டேஞ்சன்ட் வரைய முடியாது. ஏன்னா அந்த இடத்துல கர்வே கிடையாது. இங்கே நான் டேஞ்சன்ட் வரைஞ்சாலும் ஸ்ட்ரைட் லைன் தான் ஆகும். ஸோ அப்போ ஸ்ட்ரைட் லைன், வாட் இஸ் ஆங்கிள் மேட் பை தி ஸ்ட்ரைட் லைன்? ஜீரோ. நான் இப்போ தான் சொன்னேன் ரொட்டேஷன்னா என்னன்னு சொன்னேன். ரொட்டேஷன்னா ஒரிஜினல் லைன் ஆஃப் பீமுக்கும் அதோட டிஃப்ளெக்டட் ஷேப் ஆஃப் பீமுக்கும் உள்ள ஆங்கிள் தான் ரொட்டேஷன் அப்படின்னு சொன்னேன். இந்த இடத்துல பாருங்கள், ஒரிஜினல் லைன் ஆஃப் பீமும் அதே தான், டிஃப்ளெக்டட் ஷேப் ஆஃப் பீமும் அதே தான். அப்படி இருக்கிறப்ப தீட்டா என்ன? ஜீரோ. ஸோ இதனால தான் ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டுக்கு எப்போதும் ரொட்டேஷன் ஜீரோ அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஏன்னா இங்கே ஒரு மொமெண்ட் டெவலப் ஆகும். இந்த மொமெண்ட் வந்து என்ன பண்ண விடாது? தீட்டா டெவலப் ஆக விடாது. இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் ஆகும். ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக இந்த சின்ன கான்செப்ட் வந்து உதவும். ஸோ திஸ் இஸ் த ரீசன் வை ஸ்லோப் இஸ் ஜீரோ அட் தி ஃபிக்ஸ்டு எண்ட். ஸோ இதனால தான் ஒரு ஃபிக்ஸ்டு எண்டில் ஸ்லோப் வந்து ஜீரோ. இதனால் இங்கே டெவலப் ஆகிற மொமெண்ட்னால. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் த பேசிக்ஸ். அப்போ ஸ்ட்ரக்சர்னா என்ன? லோடை கொடுத்துட்டு லோடை ரிமூவ் பண்ணனா முன்னாடி எப்படி இருந்ததோ அதே பொசிஷனுக்கு மறுபடியும் திரும்ப போயிடும். ரப்பர் பேண்ட் மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா. மெக்கானிசம்னா என்ன? ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிரிட்டில் மெட்டீரியல் மாதிரி. நான் லோட் கொடுத்தனா டிஃப்ளெக்ட் ஆகும், ஆனால் லோடை எடுத்தனா மறுபடியும் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும். ஆனால் கண்டிப்பாக வராது. ஒரிஜினல் பொசிஷனுக்கு கண்டிப்பாக வராது. அதுதான் மெக்கானிசமுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் உள்ள முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா,
இப்போ ஸ்ட்ரக்சர் வந்து ரெசிஸ்ட் பண்ணும் சரியா. இப்போ இந்த வாலுக்கு நான் லோட் கொடுக்குறேன், இங்கே வால் இருக்கு, லோட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வால் வந்து நகர்ந்துருமா? கண்டிப்பாக நகராது. என்ன பண்ணும்? ரெசிஸ்ட் பண்ணும். ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிளாஸ் கவனிச்சிட்டு இருப்பீங்க கரெக்டாக, உங்கள் சைடில் இருக்க வாழை பிடிச்சி தள்ளுங்க பார்ப்போம், பிடிச்சி தள்ளுங்க, இல்லை கீழே இருக்க வாழை பிடிச்சி கீழே தள்ளுங்க, அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரக்சர். நீங்கள் என்ன லோட் கொடுத்தாலும் உங்களோட லோடை வந்து அது ரெசிஸ்ட் பண்ணும், உங்களோட டிஃபர்மேஷனை அது ரெசிஸ்ட் பண்ணும். நீங்கள் வந்து தள்ளினீங்கன்னா எதிர் விசையில் அது ஃபோர்ஸ் டெவலப் பண்ணும். நியூட்டன்ஸ் 3ஆம் விதி மாதிரி, நியூட்டன் தேர்ட் லா மாதிரி. வாட் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன்? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is equal and opposite reaction. கரெக்டா? ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணும்? எதிர்வினை மாதிரி எதிர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். அப்போ ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணும்? டிஃபர்மேஷனை ரெசிஸ்ட் பண்ணும். சார் டிஃபர்மேஷன்னா என்ன சார்? எஸ், சரி டிஃபர்மேஷன்னா 2 தான் நம்ம படிப்போம் சரியா. நமக்கு வந்து 2 விஷயம் தான் வரும். டிஃபர்மேஷன் அப்படின்னா என்ன சார்? ஒன்றும் இல்லை, டிஃபர்மேஷன்னா 2 தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன், தீட்டான்னு சொல்லுவேன், அதான் சொல்லி கொடுத்தல, ஸ்லோப் ஆர் ரொட்டேஷன். ஓகே, இப்போ பார்த்தோம்ல. அடுத்து வந்து டிஃப்ளெக்ஷன். ஸோ இது 2த்தையுமே ஸ்ட்ரக்சர் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஆனால் இது 2த்தையுமே எது ரெசிஸ்ட் பண்ணாது? மெக்கானிசம் ரெசிஸ்ட் பண்ணாது. ஸோ இதுதான் மெக்கானிசம்க்கும் ஸ்ட்ரக்சருக்கும் உள்ள பேசிக் டிஃப்ரென்ஸ். இது எக்ஸாமில் வருமானா வராது, பட் இருந்தாலும் இது தெரியாமல் நீங்கள் படிக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஏன்னா இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் டைம் ஆக ஆக ஒரு ரியல் டைம் ப்ராப்ளம்க்கு நீங்கள் சொல்யூஷன் கொண்டு வரலாம். ஒரு இன்ஜினியரோட அல்டிமேட் எய்மே என்னவாக இருக்கணும்னா, இப்போ ப்ராக்டிக்கலாக நடக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நீங்கள் சொல்யூஷன் கொண்டு வரணும் சரியா. அதுக்கு தான் நம்ம இன்ஜினியரிங் படிக்கணுமே தவிர எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ஒரு பார்ட், தட் இஸ் ஒன் பார்ட். ஓகே, ஆப்வியஸாக நீங்கள் நாலேஜ் வந்து கெயின் பண்ணிட்டீங்க, எல்லாமே கான்செப்ட்ஸ்லாம் கெயின் பண்ணிட்டீங்க, கிறிஸ்டல் கிளியராக படிச்சிட்டிங்க, கரெக்டாக ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேர் வந்து மெரிட் லிஸ்ட்டில் வரதான் போகுது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதை தாண்டி நெக்ஸ்ட் லெவல் என்னென்னா ரியல் டைம் ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணணும். தட் இஸ் த எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் சரியா. ஸோ நம்ம எல்லாத்தையுமே இன்ஜினியர்ஸ் தான் டிசைன் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் கூகுள், வாட்ஸ்அப் இஸ் எ மெட்டலாஜி இன்ஜினியர், சுந்தர் பிச்சை இஸ் மெட்டலாஜி, அகைன் ஜூகர்பர்க் இஸ் ஃப்ரம் MIT, ஹி இஸ் ஆல்சோ என் இன்ஜினியர். ஸோ எல்லாமே இன்ஜினியர்ஸ் தான். அந்த ஸ்ட்ரக்சரை கட்டுற இன்ஜினியர், சேட்டலைட், ஸ்டார்டிங் ஃப்ரம் ராக்கெட் சயின்ஸ். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் இன்ஜினியர். ஸோ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப். ஸோ இன்ஜினியரிங் நம்ம எப்படி கற்றுக்குறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஓகே, ஸோ கிரியேட் இன்ட்ரெஸ்ட். my intention of teaching is to create interest. ஸோ அதுக்காக நான் கிளாஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் கொண்டு போவேன். என்னோட மொத்த நோக்கமே என்னவாக இருக்குன்னா, உங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணி விட்டோம்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணுறீங்க. அது ஒரு விஷயமே கிடையாது. எக்ஸாம் கிளியர் பண்ணுறது எப்படி சொல்கிறதுனா, லைஃப்பில் ஒரு 5% ஆஃப் தட் இஸ் எக்ஸாம் கிளியரிங். அப்போ ஓகே, நவ் வில் மூவ் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட் 5. இல்லை சார் இப்போ அடுத்து இப்போ டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட். சார் சும்மா படிப்போம் சார், என்னன்னே தெரியாது. இப்போ இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட்டில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிண்ட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க, இன்னொன்று வந்து பிளேன் ரிஜிட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம். இதை முக்கியமாக மேஜராக எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்னா 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின் ஜாயிண்டட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவேன் சரியா. சும்மா படிப்போம், 2 மார்க் வருது, இதில் வந்து 2 கொஸ்டின் வருது, தட் இஸ் ஆஃப் நோ யூஸ். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வராது. ஒருவேளை இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சதுன்னா அது எதனால வருது? ஓகே, யூ வில் ஸ்டார்ட் திங்கிங் சரியா. நீங்கள் நல்லா படிச்சிட்டீங்கன்னா யூ கேன் ஆல்சோ அப்பியர் ஃபார் கேட். ஒய் டு எய்ம் ஃபார் லோவர் சர்வீஸ். உள்ளுவதெல்லாம் உயிரிழந்த மாதிரி நீங்கள் நல்லா கான்செப்ட்லாம் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா கேட்டே எழுதுங்க. கேட்லாம் பவர் கேட்டில் வந்து 18 lakhs to 20 lakhs சேலரி தரோம். கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் 18 to 20 lakhs ஸ்டார்டிங்லேயே. இஃப் யூ கெட் செலக்டட் as AE, hourly your salary will be 48,000. ஓகே, அவ்வளோதான் வரும். பட் இஃப் யூ செலக்டட் ஃபார் கேட், PSUs, ஆயில் பேஸ்டு கம்பெனி, ONGC, IOCL அது மாதிரிலாம் போனீங்கன்னா உங்கள் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி குவார்டர்ஸு, உங்கள் பையன் இருந்தீங்கன்னா ஸ்கூல், ஓகே, அகைன் மெடிக்கல் அலவன்ஸ், அகைன் போனஸ், மெனி திங்ஸ் ஆர் தேர். ஓகே, மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ நிறைய அலவன்ஸ் இருக்குது. உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகிடும். உங்கள் லைஃபே வந்து அப்பர் மிடில் கிளாஸாக போவீங்க. நாட் அப்பர் மிடில் கிளாஸ், யூ வில் சேஞ்ச் டு ஹை கிளாஸ். ஓகே, தட் இஸ் த இன்டென்ஷன். ஒரு எக்ஸ்ப்ளரேஷன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, எதுவுமே படிக்கிறீங்கன்னா தெளிவாக படிங்க, 0 to zenith. ஸோ அதை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாம் வந்தாலும் யூ ஷுட் பி இன் பொசிஷன் டு கிளியர். ஸ்டார்டிங் ஃப்ரம் SSC, JE to இன்ஜினியரிங் சர்வீசஸ். நீங்கள் அப்படி தான் படிக்கணும். டே 1லேருந்தே நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா எந்த கேள்வி எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணணும். அது மாதிரி தான் நடத்துவோம் ஒரு சப்ஜெக்ட்டும். SSC, JE லோவர் லெவல், RRB, JE லோவர் லெவல்லேருந்து கேட் இன்ஜினியரிங் சர்வீஸ் வரைக்கும் உங்களால் சால்வ் பண்ண முடியணும்.
ஓகே, ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே, தட் இஸ் ஹவ் யூ ஷுட் ப்ரிப்பேர் ஃபார் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம். அதுதான் கரெக்டான முறை. இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறான், நோ, ஸ்டடி எவ்ரி திங். படிக்கிறது முடிவு பண்ணிட்டோம், சரியா? ஃபைட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதில் என்ன பார்ஷியல் ஃபைட், ஃபுல் ஃபைட், 70% ஃபைட்? நோ, ஃபைட் ஃபுல்லி. நோ, ஃபுல்லி எல்லாத்தையுமே கற்றுக்கோங்க. ஃபுல் டைமும் படிக்கிறீங்களா, ஃபைட் ஃபார் இட், ஒர்க் ஃபார் இட் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப். தட்ஸ் இட். ஓகே, ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. ஃபைன். நவ் ஸோ திஸ் இஸ் அபவுட் தி. ஸோ இப்போ ஜாயிண்ட்டை வந்து ரெண்டு வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம், கரெக்டாக? ஒன்று வந்து பின் ஜாயிண்டட் ஃப்ரேம், இன்னொன்று வந்து ரிஜிட் ஜாயிண்டட் ஃப்ரேம். சார் இது வந்து நான் புக்கில் தான் சார் பார்த்துருக்கேன். எஸ், ஐ வில் ஷோ யூ. இந்த பின் ஜாயிண்டட் ஃப்ரேம்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பின் ஜாயிண்டட் ஃப்ரேம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ் பிரிட்ஜு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அனலாகஸாக ஒரு மாடல் வந்து எங்கே இருக்குன்னா கிண்டி மெட்ரோ. ஓகே, கிண்டி மெட்ரோ பாருங்கள், லோக்கல் ஸ்டேஷனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரஸ் பிரிட்ஜ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கிண்டி லோக்கல் ஸ்டேஷன் இருக்கா, லோக்கல் ஸ்டேஷனுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ் பிரிட்ஜ் இருக்கும். பார்க்கல அப்படின்னா கிண்டி போகிறப்ப தயவு செஞ்சு பாருங்கள். ஓகே, லோக்கல் ஸ்டேஷனுக்கு மேலே ஒரு ட்ரஸ் பிரிட்ஜ் வச்சுருப்போம். ஸோ இதை தான் நான் என்ன சொல்லுவேன்னா பின் ஜாயிண்டட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவேன். என்னன்னு சொல்லுவேன்? பின் ஜாயிண்டட் ஃப்ரேம். வேறு எங்கெல்லாம் சார் இருக்கும்? ட்ரஸ் பிரிட்ஜு. அது இல்லாமல் இது என்ன பாருங்கள், ஃபேமஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, மறுபடியும் இது நமக்கு பெருமை. ஓகே, ஸோ வி ஆர் தமிழன்ஸ் அண்ட் திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் இன் தமிழ்நாடு. இது என்ன ஸ்ட்ரக்சர்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். என்ன ஸ்ட்ரக்சர் பாது? என்ன ஸ்ட்ரக்சர் இது? ஒரே நேரத்தில் ரெண்டு டிரான்ஸ்போர்ட் இங்கே நடக்கும். ஒன்று வந்து ட்ரெயின் இப்படி போவோம், அனலாகஸாக ஷிப்பு வந்து இந்த டைரெக்ஷனில் போவோம், சரியா? பாம்பன் பாலம், கரெக்டாக? இது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது, சரியா? கரெக்ட். எங்கே இருக்குது? ராமேஸ்வரம், ரைட் சார்? ராமேஸ்வரத்தில் இருக்குது. இது வந்து ஒரு பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர், சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர். சார் இது இல்லாமல் சார் ரயில்வே ஸ்டேஷன் மேலே, ரயில்வே ஸ்டேஷனில் எப்போதும் உட்காந்துருக்கீங்களா? கீழே மட்டும் பார்க்காதீங்க, கொஞ்சம் மேல் நோக்கி பாருங்கள், சரியா? மேல் நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் திஸ் இஸ் எ ட்ரஸ்ன்னு சொல்லலாம். பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சரை ட்ரஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ட்ரஸ் ஆர் பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ ரயில்வே ஸ்டேஷன் டாப்பு, சென்ட்ரல் டாப்பு, சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரஸ்ஸாக தான் இருக்கும். அடுத்த தடவை போகிறப்ப மறக்காமல் பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ட்ரஸ்ஸாக இருக்கும். அது ஏன் அங்கே ட்ரஸ் தரோம் அப்படின்றதெல்லாம் ஸ்டீலில் படிக்கலாம். இதெல்லாம் எங்கே வரும்னா எதுக்காக நம்ம ட்ரஸ் தரோம் அப்படின்றதான் ஸ்டீலில் படிக்கலாம். ஓகே, ரீசன். நவ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டஸ்ட்ரியல் பில்டிங். இண்டஸ்ட்ரியல் பில்டிங்கில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டீலால் தான் செய்வாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற லோட்லாம் ரொம்ப அதிகம். இப்போ ஆர்சிசி பில்டிங்னா நம்ம தான் லோடு, ஆனால் இண்டஸ்ட்ரியல் பில்டிங்கில் அங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹுண்டாய் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது அப்படின்னா ஒரு காரை நான் லிஃப்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். அப்படி இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி கான்ட்ரி கேடர் அப்படின்னு சொல்லுவேன். இதை வந்து என்னன்னு சொல்லுவேன்னா திஸ் இஸ் நோன் அஸ் கான்ட்ரி கேடர். இது என்ன பண்ணுன்னா ஒரு ஹெவியான வெயிட்டை ஒரு எண்டில் இருந்து லிஃப்ட் பண்ணி இன்னொரு எண்டுக்கு தூக்கிட்டு போய் வைக்கும். இது வந்து இந்த டிசைன் வந்து இன்ஜினியரிங் சர்வீசஸில் இருக்குது, ஒன்லி இன் ஐஏஎஸ். இந்த கான்ட்ரி கேடர் டிசைன் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஐஏஎஸ், வேறு எங்கேயும் கேட்க மாட்டாங்க, சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை நான் கட்டணும் அப்படின்னா ஆர்சிசி பில்டிங் பத்தாது. ஏன்னா ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிசிக்கு கம்மி. எதுக்கு அதிகம்னா ஸ்டீலுக்கு தான் அதிகம். ஸோ அப்போ லோடு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா வி ஷுட் கோ ஃபார் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ். அதுதான் தனியாக படிக்கும், டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ், சரியா? ஸோ அப்போ இந்த இண்டஸ்ட்ரியிலே என்ன பண்ணுறேன், ட்ரஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ட்ரஸ்னா பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர். அது இல்லாமல் செல்ஃபோன் டவர், இபி டவர், எல்லா இடத்துலையுமே என்ன பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர் தான். இந்த டவர் இருக்குல்ல, இந்த டவர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. செல்ஃபோன் டவர், அப்புறம் இபி டவர் எல்லாமே வந்து பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர், சரியா? எஸ். அப்போ ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன சார்? ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர்னா ஆர்சி பில்டிங். ஸோ ஆர்சிசி பில்டிங் எல்லாமே வந்து ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சரில் வரும், சரியா? ஸோ இதுதான் ஃப்ரேம். ஃப்ரேம்னா என்ன? ஒரு பீமு, ரெண்டு காலம், அது சிம்பிளாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா அதுதான் வந்து ஃப்ரேம், சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பின் ஜாயிண்டட், இது வந்து ரிஜிட் ஜாயிண்டட். இப்போ பின் ஜாயிண்டட் எப்படி வந்து ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணும், ரிஜிட் ஜாயிண்டட் எப்படி ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணும் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு ஆர்சி ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் ஃப்ரேம்ன்றது என்னென்னா லிசனியர், இதில் ஒரு ஃப்ரேம் அப்படின்னா என்னென்னா இந்த காலம், இந்த பீம், இந்த காலம். ஸோ இதுதான் ஒரு ஃப்ரேம். இதுதான் நீங்கள் படிப்பீங்க, இந்த படத்தை பார்த்துருப்பீங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து தியரிட்டிக்கலாக படிப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3D ஃப்ரேம், 3 டைமென்ஷன். உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற ஆர்சிசி பில்டிங்லாம் 3 டைமென்ஷனல் வாட் ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர். நம்ம படிக்கிறது 2Dயில் தான் படிப்போம். 2 டைமென்ஷன்னா ஒரு ஃபிகரை ஒரு பேப்பரில் வரைய முடியுது, XY ஆக்சஸில் வரைய முடியுதுன்னா அதுதான் வந்து 2D, கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் 2D தான் படிப்போம். 3D வந்து நம்ம சிலபஸில் கிடையாது. 3D ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கிடையாது. ஸோ 3D எப்படி டிசைன் பண்ணலாம்னா நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, அபாகஸ், ஸ்டாட் ப்ரோ, ரிவர்ட், ஸோ மெனி டெக்லா, ஸோ இந்த மாதிரி நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. எல்என்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அபாகஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு? 3D ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ண.
பட் நம்ம சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2D மட்டும்தான் இருக்கும், 3D வந்து இருக்காது. ஸோ இதுதான் வந்து பின் ஜாயிண்டட்க்கும் ரிஜிட் ஜாயிண்டடும் எங்கெங்கே ப்ராக்டிக்கலாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை காமிச்சிட்டேன். இப்போ பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ஒர்க் ஆகும், ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற விஷயத்தை காட்டுறேன். ஓகே, நான் லிசன் ஹியர். இப்போ ஒருவேளை நான் ஃபோர்ஸ் தரேன், சரியா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா எஸ் பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சரில் எப்படி வந்து ஃபோர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா ஆக்சியல் ஃபோர்ஸ். பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்சியல் ஃபோர்ஸை மட்டும்தான் எடுத்துக்கும், சரியா. இட் வில் டேக் ஒன்லி ஆக்சியல் ஃபோர்ஸ். லிசன் ஹியர். ஸோ ஆக்சியல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன சார்? ஆக்சியல் ஃபோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. லிசன் ஹியர். ஸோ இப்போ இதை நான் புல் பண்ணுறேன், சரியா, இந்த மார்க்கரை அப்படி நான் புல் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து டென்ஷன், கரெக்டாக. ஸோ இதுதான் டென்ஷன். இதுவே இதை வந்து நான் அப்படி ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதுதான் வந்து கம்ப்ரெஷன். ஸோ இதுதான் ஆக்சியல் ஃபோர்ஸ். ஒரு மெட்டீரியலுக்கு வந்து ஒன்று அது எலாங்கேட் ஆகிற மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, இல்லை அது ஷார்டன் ஆகிற மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கன்னா அதுதான் ஆக்சியல் ஃபோர்ஸ். ஆக்சியல் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் தான் கொடுப்போம். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும், இந்த மெட்டீரியல் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆக்சியல் டென்ஷன் அண்ட் திஸ் இஸ் ஆக்சியல் கம்ப்ரெஷன். ஸோ அப்போ பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒன்று ஆக்சியல் டென்ஷன் எடுத்துக்கும், இல்லை ஆக்சியல் கம்ப்ரெஷன் எடுத்துக்கும். பெண்டிங் மூமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் எடுத்துக்காது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ அந்த ட்ரஸ் டிசைன் பண்ணுறப்ப, அந்த மெட்ரோ கிண்டி மெட்ரோ மேலே இருக்க பிரிட்ஜை டிசைன் பண்ணுறப்ப அவன் எப்படி டிசைன் பண்ணிருப்பான், ஒரு ஆக்சியல் ஃபோர்ஸ். ஓகே, ஒரு எஸ் ஐ வில் சேஞ்ச் தி போர்டில் லெட்டர்ஸ். நோ நீட், லெட்டர்ஸ்லாம் தேவை கிடையாது. லிசன் ஹியர். தட் இஸ் நாட் எ பிக் டீல். லிசன் டு மீ, லிசன் டு மை செல்ஃப். தட் இஸ் நாட் எ பிக் டீல். பெருசாக எழுதல, சரியா. ஸோ அப்போ அந்த மெட்ரோ கிண்டியில் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் அந்த ட்ரஸ் பிரிட்ஜை டிசைன் பண்ணுறப்ப அவன் எப்படி டிசைன் பண்ணியிருப்பான், அதில் இருக்க ஒவ்வொரு மெம்பரும் என்ன மட்டும்தான் எடுக்கும். ஏன்னா அது என்ன ஸ்ட்ரக்சரு, பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர் இல்லை ட்ரஸ்ஸு. அப்போ ட்ரஸ்லாம் என்ன மட்டும் தான் ரெசிஸ்ட் பண்ணும், ஆக்சியல் கம்ப்ரெஷன் அப்படி இல்லைன்னா ஆக்சியல் டென்ஷன். அப்போ அந்த பிரிட்ஜில் இருக்க ஒவ்வொரு காம்பனண்ட்டாக பிரிங்க, சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இதே எடுத்துப்போமே, அசியூம் திஸ் as தட் பிரிட்ஜ். ஸோ இந்த பிரிட்ஜை எடுத்துப்போம். இப்போ நீங்கள் இப்போ வந்துச்சா? ஸோ இதுதான் இந்த பிரிட்ஜுன்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து ஒரு பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர். அப்படி இருக்கிறப்ப இதில் இருக்க எல்லா மெம்பரும் ஒன்று ஆக்சியல் டென்ஷன் எடுத்துக்கும், இல்லை ஆக்சியல் கம்ப்ரெஷன் எடுத்துக்கும். அப்போ இதை தனித்தனியாக பிரிச்செடுங்க. இதில் இருக்க இது ஒரு மெம்பர், இது ஒரு மெம்பர், இது ஒரு மெம்பர், தனித்தனியாக அசம்பிள் டிஅசம்பிள் பண்ணி தனியாக எடுத்தாச்சு. அடுத்து என்ன சார் பண்ணணும், டிசைன் ஆஃப் கம்ப்ரெஷன் மெம்பர், டிசைன் ஆஃப் டென்ஷன் மெம்பர். இது எதில் படிப்போம், ஸ்டீலில் படிப்போம். தனித்தனி சாப்டராக படிப்போம். ஞாபகம் இருக்கா, டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் டிசைன் ஆஃப் டென்ஷன் மெம்பர் அப்படின்னு ஒரு தனி சாப்டர் இருக்கும். கிராஸ் செக்ஷன் ஈல்டிங், நட் செக்ஷன் ரப்ச்சர், ஓகே, பிளாக் ஷியர் ஃபெயிலியர், சரியா. ஸோ இதெல்லாம் வந்து டென்ஷன் மெம்பர். நெக்ஸ்ட் டிசைன் ஆஃப் கம்ப்ரெஷன் மெம்பர். ஸோ அப்போ எந்த மெம்பர்லாம் கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதை வந்து நான் கம்ப்ரெஷன் மெம்பராக டிசைன் பண்ணணும். ஆஸ் பர் IS 800/2007 ஸ்டீல் கோடு லேட்டஸ்ட் வந்து வரும், சரியா. ஸோ 2021 வந்திருக்கணும், இன்னும் வரல. ஸோ IS 800/2007 படி என்ன பண்ணோம், இந்த ஒவ்வொரு மெம்பராக பிரிச்சுட்டு எந்த மெம்பரில் ஆக்சியல் டென்ஷன் இருக்கோ அதை ஒரு டென்ஷன் மெம்பராக டிசைன் பண்ணணும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி. ஸோ எந்த மெம்பரில் வந்து கம்ப்ரெஷன் இருக்கோ அதை வந்து கம்ப்ரெஷன் மெம்பராக டிசைன் பண்ணணும். ஆஸ் பர் IS 800/2007 இதுதான் கடைசியாக வந்த கோடு. இதுதான் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். அப்போ RCCயும் ஸ்டீலும் கனெக்டட், கரெக்டாக. ஸ்ட்ரக்சரும் RCCயும் கனெக்டட். ஸோ எவ்ரி திங் இஸ் இன்டர் கனெக்டட். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், RCC, ஸ்டீல் எல்லாமே இன்டர் கனெக்டட். ஒன்லி திங் இஸ் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, சரியா. புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸி. ஸோ டோன்ட் பை ஹார்ட் எனி திங், அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட், தென் ஒர்க் ஆன் இட், யூ வில் கெட் த பெட்டர் கிளாரிட்டி, சரியா. ஸோ இதுதான் வந்து பின் ஜாயிண்டட் ஃப்ரேம். அப்போ பின் ஜாயிண்டட் ஃப்ரேம்னா என்ன மட்டும் தான் எடுத்துக்கும், வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் வில் ரெசிஸ்ட் ஒன்லி ஆக்சியல் டென்ஷன், ஓகே, ஆக்சியல் டென்ஷன் அப்படி இல்லைனா ஆக்சியல் கம்ப்ரெஷன். ரெண்டு ஃபோர்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கும், மற்ற எதுவுமே எடுத்துக்காது, சரியா. அப்போ இதில் இருக்க மெம்பர் எல்லாமே என்ன, டென்ஷன் மெம்பர், கம்ப்ரெஷன் மெம்பர். இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ இதை வந்து நான் நார்மல் ஹைட்டில் இந்த பிரிட்ஜை கொண்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு 8 மீட்ரு இல்லை 7 மீட்ரு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை இது வந்து ஒரு 100 மீட்டர் ஹைட்டில் கட்டுறேன்,
சரியா 100 மீட்டர் ஹைட்டில் கட்டுறேன் அப்படின்னா அங்கே வந்து விண்ட் ஃபோர்ஸ் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். கரெக்டாக விண்ட் ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும்? ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். ஏன்னா காற்று பயங்கரமாக அடிக்கும். 100 மீட்டர் ஹைட்டில் நான் பிரிட்ஜை வச்சுட்டேன்னா விண்ட்னால என்ன ஆகும்? வைப்ரேட் ஆகும். அப்போ அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை சார் அப்படின்னா, எஸ் லிசன் ஹியர், சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு ரூஃப் இருக்குது, சரியா, பயங்கரமாக காற்று அடிக்குது அப்படின்னா அது என்ன ஆகும்? ரூஃப் டாப் வந்து என்ன ஆகிடும்? பேத்துட்டு போயிடும். கரெக்டாக மேலே பறந்துடும். ஏன்னா அங்கேருந்து காற்று, அந்த ஹை வெலாசிட்டியில் இருக்க காற்று வந்து உள்ளே வருது. ஸோ கீழே வந்து என்ன ஆகும்? வாட் will happen? The velocity is what is happening? The velocity will be low. Fluid வந்து எப்போதும் எதுலேருந்து எதுக்கு மூவ் ஆகும்? Fluid will always move from high pressure to low pressure. கரெக்டா? ஸோ ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு மூவ் ஆகும். ஸோ அப்போ அந்த டொர்னாடோ ஒரு சுழல் வருது அப்படின்னா அங்கே என்ன நடக்கும்னா அந்த ரூஃப்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ வெலாசிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் அதிகமாகிடும். சரியா? ஐ வில் எக்ஸ்பிளைன். ப்ளீஸ் லிசன். ஒன் செகண்ட். எஸ். ஸோ இப்போ இதான் ரூஃப் டாப்பா? சரியா? ஸோ ரூஃப் டாப்பு ஓகே சார். ரைட், ஐ வில் எக்ஸ்பிளைன். லிசன் ஹியர். ஒன் செகண்ட். ஸோ இது எம்டியாக இருக்குது, இது யூஸ் பண்ணிக்கிறேன். லிசனியா, ப்ளீஸ் லிசனியா. ஸோ இப்போ இது ரூஃப், சரியா? இப்போ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சூறாவளி இருக்குது. சூறாவளியில் என்ன? ஒரு பலத்த காற்று வீசுதுன்னு வைங்களேன். இப்போ இங்கே வந்து காற்று வந்து எப்படி க்ரியேட் ஆகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, வெலாசிட்டி வந்து இங்கே கம்மியாக இருக்கும், வெலாசிட்டி வந்து குறைவாக இருக்கும், V1. சரியா? இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இட் இஸ் எக்ஸ்போஸ்டு டு தி அட்மாஸ்பியர். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியருக்கு டைரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. வெலாசிட்டியும் ப்ரெஷரும் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வேதா மாதிரி, ஆப்போசிட் மாதிரி. ஸோ வெலாசிட்டி ஹீரோனா ப்ரெஷர் வந்து வில்லன். அப்போ வெலாசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். தட் இஸ் அ கான்செப்ட். ஓகே, ஆஸ் பர் பெர்னாலிஸ் தியரம். பெர்னாலிஸ் என்ன சொன்னார்? ஒரு பாயிண்டில் நான் எல்லா எனர்ஜியும் ஆட் பண்ணால் சேம் அப்படின்னாரு. அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, ப்ரெஷர் எனர்ஜி, ஸோ 3 எனர்ஜியும் ஆட் பண்ணால் ஒரு பாயிண்டில் சேம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷர் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா இப்போ பாருங்கள் ப்ரெஷர் எனர்ஜி, சரியா, Pன்றது ப்ரெஷர் எனர்ஜி. ஸோ ப்ரெஷர் எனர்ஜி 4 இருந்தால் கைனடிக் எனர்ஜி கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? 6 இருக்கணும். கரெக்டாக? இந்த ஈக்குவேஷன் மேட்ச் ஆகணும்னா ப்ரெஷர் எனர்ஜி குறைஞ்சினா கண்டிப்பாக கைனடிக் எனர்ஜி அதிகமாகணும். அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி குறைஞ்சா ப்ரெஷர் எனர்ஜி அதிகமாகும். இதுதான் கான்செப்ட். புரியுதா? ஸோ இப்போ 6 4 10 அது எனக்கு தெரியும். ஆனால் இப்போ இது குறைஞ்சிருச்சு அப்போனா கண்டிப்பாக இது 6 தான் இருக்கணும். அப்போ ப்ரெஷர் குறைஞ்சதுன்னா வெலாசிட்டி என்ன ஆகணும்? அதிகமாகணும். அதே மாதிரி வெலாசிட்டி குறைஞ்சதுன்னா ப்ரெஷர் என்ன ஆகணும்? அதிகமாகணும். இதுதான் வந்து பெர்னாலிஸ் தியரமில் படிப்போம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில். சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி கம்மியாக இருக்கும் ரூஃபுக்குள்ளே, ரூஃபுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ எங்கே வெலாசிட்டி கம்மியாக இருக்கோ அங்கே வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ எங்கே வெலாசிட்டி அதிகமாக இருக்கும் அங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஃப்ளூயிட், வாட்டர்னு கிடையாது, ஃப்ளூயிட் ஆல்வேஸ் மூவ்ஸ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் ஜோன் டு லோ ப்ரெஷர் ஜோன். ஸோ ஒரு ஹை ப்ரெஷர் ஜோன்லேருந்து லோ ப்ரெஷர் ஜோனுக்கு மூவ் ஆகும். ஏன்? டியூ டு டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர். இங்கே பாருங்கள், P1 மைனஸ் P2. சரியா? இந்த ப்ரெஷர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே காற்று, இந்த இடத்துல ஃப்ளூயிட்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஏரும் ஒரு ஃப்ளூயிட் தான், வாட்டர் மட்டும் தான் ஃப்ளூயிட் கிடையாது, ஏரும் ஒரு ஃப்ளூயிட். அப்போ இங்கே ஏர் என்ன பண்ணும்? இந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து ரூஃபை வந்து என்ன பண்ணும்? இட் வில் லிஃப்ட் அப் தி ரூஃப் பிகாஸ் ஆஃப் P1 மைனஸ் P2. திஸ் இஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். இதனால் என்ன பிரச்சனை வரும்? இந்த ப்ராப்ளம் வந்து எங்கே கிரியேட் ஆகும் அப்படின்னா, நான் ஒரு ட்ரஸ் பிரிட்ஜை வந்து ரொம்ப ஹைட்டில் வச்சேன் அப்படின்னா இதே பிரச்சனை வரும். ஒரு சிம்பிள் கான்செப்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 10th or 9th ஃபிசிக்ஸ். பட் ஜஸ்ட் இமேஜின் இது வந்து நம்ம டிசைன் வரைக்கும் வருது. ஸோ எல்லா பேசிக் கான்செப்ட்டையும் தயவு செஞ்சு படிங்க. ஓகே, தென் ஒன்லி யூ வில் எக்ஸ்ப்ளோர். இப்போ வந்து இதே தான். ஸோ இப்போ பிரிட்ஜுக்கு வரும். சரியா? ஸோ பிரிட்ஜில் இதே பிரச்சனை தான் நடக்கும். என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுறேன். ஸோ இதுதான் பிரிட்ஜு. சரியா? ஸோ ஒரு 100 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஜஸ்ட் அன் அசம்ஷன். ஸோ 100 மீட்டர் ஹைட்டில் ஒரு ட்ரஸ் பிரிட்ஜை வைக்கிறேன். இங்கே வந்து சுற்றி வந்து சூறாவளி வருதுன்னா ஸோ அப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் ஜோன், லோ வெலாசிட்டி டெவலப் ஆகும், V1 லோ. அப்போ வெலாசிட்டி கம்மியாக இருந்ததுன்னா ப்ரெஷர் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ பிரிட்ஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரிட்ஜ் டாப் இஸ் எக்ஸ்போஸ் டு அட்மாஸ்பியர். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் விண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும்.
அதே கான்செப்ட் தான். ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் ஜோன் டெவலப் ஆகும், இந்த இடத்துல லோ ப்ரெஷர் ஜோன் டெவலப் ஆகும். ஸோ அப்போ அந்த காற்று வந்து இந்த பிரிட்ஜை என்ன பண்ண ட்ரை பண்ணும்? இட் வில் ட்ரை டு அப்லிஃப்ட் த பிரிட்ஜ். கேன் யூ விஷுவலைஸ்? நான் சொல்கிறது புரியுதா? ஸோ அப்போ அந்த பிரிட்ஜுக்கு கீழே ஒரு ஹை ப்ரெஷர் ஜோனும் பிரிட்ஜுக்கு மேலே ஒரு லோ ப்ரெஷர் ஜோனும் கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர்னால அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த பிரிட்ஜை வந்து என்ன பண்ணும்? அப்படியே லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அப்போ அதில் என்ன பிரச்சனை வரும்? டென்ஷன் மெம்பர் கம்ப்ரெஷன் மெம்பராக மாறிடும், கம்ப்ரெஷன் மெம்பர் டென்ஷன் மெம்பராக மாறிடும். திஸ் இஸ் நோன் அஸ் ரிவர்சல் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இதுதான் நான் ரிவர்சல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னா என்ன சார், நான் டிசைன் பண்ணுறப்ப டென்ஷன் மெம்பராக டிசைன் பண்ணியிருப்பேன், ஆனால் இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில் காற்று வந்து இப்படி பிஹேவ் பண்ணுறப்ப அப்லிஃப்ட் பண்ணுறப்ப டென்ஷன் மெம்பர் வந்து கம்ப்ரெஷன் மெம்பராகவும் கம்ப்ரெஷன் மெம்பர் வந்து டென்ஷன் மெம்பராகவும் மாறிடும். அப்படி இருக்கிறப்ப மொத்தமாக ஃபெயில் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் ஐஎஸ் கோட் என்ன சொல்லுது, நீங்கள் முன்னாடியே டிசைன் பண்ணுறப்ப அந்த எஃபெக்ட் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணியே டிசைன் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே, ஸோ அதுக்கு தான் அந்த ஸ்லண்டர்னஸ் ரேஷியோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஐஎஸ் கோடில் பார்த்துருப்பீங்க. A compression member subjected to direct live load, direct dead load. A compression member subjected to reversal of load. A direct tension member subjected to reversal of load. IS 800 2007 ஒரு 5-6 கேஸ் இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னா இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணேன். ஸோ இனிஷியலாகவே நான் யோசிச்சு என்ன பண்ணணும், இதை நான் ஓவர் கம் பண்ணணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் கான்செப்ட். ஜஸ்ட் இமேஜின் இது வந்து ஃப்ளூயிடில் இருக்க கான்செப்ட், அது வந்து எப்படி லிங்க் ஆகுது பாருங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் ஸ்டடி. ஓகே, ஸோ இதே மாதிரி படிங்க, இதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்ஸும் போகும். சரியா? ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். ஸோ தியரிட்டிக்கலாகவும் இருக்கும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எந்த ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. என்ன தேவையோ எல்லாத்தையுமே சொல்லித்தரேன். ஓகே, அகைன் வில் எக்ஸ்டெண்ட் திஸ் அண்ட் ப்ராக்டிக்கலி. ஸோ அதை ப்ராக்டிக்கலாகவும் படிப்போம், அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். கரெக்டாக எவ்வளோ நாளைக்கு தான் இந்த ஈக்குவேஷன் ஃபார்முலா தியரி அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வரும். ஓகே, தட் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் த having the class like this. Okay, fine, listen here. So அப்போ அந்த பிரச்சனை வரும். ஸோ அப்போ பின் ஜாயிண்ட் ஃப்ரேம் வந்து என்னென்ன ஃபோர்ஸ் ரெசிஸ்ட் பண்ணும்? எஸ், என்னென்ன ஃபோர்ஸ் ரெசிஸ்ட் பண்ணும்? ஆக்சியல் டென்ஷன் அண்ட் ஆக்சியல் கம்ப்ரெஷன் ரெண்டு மட்டும் தான் ரெசிஸ்ட் பண்ணும். ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் கண்டிப்பாக எடுத்துக்காது. அகைன் ஐம் ஸ்ட்ரெஸிங், பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர் won't resist any shear force bending moment எடுத்துக்காது. ஆக்சியல் டென்ஷன் ஆக்சியல் கம்ப்ரெஷன் மட்டும் தான் எடுத்துக்கும். சரியா? ஸோ அதை தான் அந்த லெட்டரில் கொடுத்துருப்பேன், இந்த ஒரு ஸ்டைலிஸ்ட் லெட்டரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த விஷயத்தை அதில் கொடுத்துருப்பேன். லிசன் ஹியர். ஃபைன், ஒன்ஸ் அகெயின் அதான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் யா பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர் ஆர் இன் டென்ஷன் ஆர் கம்ப்ரெஷன். ஸோ ஒன்று டென்ஷனாக இருக்கும் இல்லை கம்ப்ரெஷனாக இருக்கும். சரியா? டைரக்ட் ஃபோர்ஸை பொறுத்து. இதுவே ஒரு ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு ஆர்சிசி ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு ஆர்சிசி பில்டிங் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே ரெசிஸ்ட் பண்ணும். ஆக்சியல் ஃபோர்ஸ், ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட், ட்விஸ்டிங் மூமெண்ட், வை நாட் எவ்ரி திங். ஸோ எல்லாத்தையுமே ரெசிஸ்ட் பண்ணும். எது? ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர். ஆனால் பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர் வந்து எதுவுமே எடுத்துக்காது. ஆக்சியல் டென்ஷனையும் ஆக்சியல் கம்ப்ரெஷனும் மட்டும்தான் எடுத்துக்கும். மற்ற எல்லாத்தையுமே யாரும் எடுத்துப்பா. ஸோ யூனிவர்சல், மார்வல் மாதிரி யூனிவர்சல் எதுனா ஆர்சிசி ஸ்ட்ரக்சர். ஸோ ஆர்சிசி ஸ்ட்ரக்சர் தான், ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் ஒரு லோடை வந்து எப்படிலாம் ரெசிஸ்ட் பண்ணும்? ஷியர் ஃபோர்ஸ். இதில் மேபி நான் எழுதியிருக்கேனான்னு தெரில, பட் இருக்கும். எப்படிலாம் ரெசிஸ்ட் பண்ணோன்னா லிசன் ஹியர். ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட், ஆக்சியல் ஃபோர்ஸ், ட்விஸ்டிங் மூமெண்ட். சரியா? இது எல்லாமே எடுத்துக்கும். சரியா? ஸோ அதனால தான் நம்ம பில்டிங்கெல்லாம் என்ன ப்ரிஃபர் பண்ணுறோன்னா ஒரு ஆர்சிசி ஸ்ட்ரக்சர் ப்ரிஃபர் பண்ணுறேன். பில்டிங்கை நம்ம பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சரே யூஸ் பண்ணியிருக்கலாம்ல. நான் சொல்ல புரியுதா சார்? பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர் வந்து பிரிட்ஜில் யூஸ் பண்ணுறோம், இங்கே ஏன் யூஸ் பண்ணலன்னா இந்த ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஃபோர்ஸ் எடுத்துக்குது பாருங்கள். ஆர்சிசி ஸ்ட்ரக்சர், அதாவது ஆர்சிசி ரிஜிட் ஜாயிண்டட் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ்னாலும் எடுத்துக்கும். ஷியர் ஃபோர்ஸ்னால் என்ன? வெர்டிக்கல் ஃபோர்ஸ். பெண்டிங் மூமெண்ட்னா என்ன? லோட் தரதுனால பெண்ட் ஆகிறது. நெக்ஸ்ட் வந்து ஆக்சியல் ஃபோர்ஸ்னால் ஆக்சியல் டென்ஷன் ஆர் கம்ப்ரெஷன். அடுத்து ட்விஸ்டிங் மூமெண்ட்னா ட்விஸ்ட் ஆகிறது. ஓகேவா? அது வந்து ட்விஸ்ட் ஆகிறது. ஸோ இது எல்லாத்தையுமே இது எடுத்துக்கோன்னா ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கும். அப்போ ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர் வில் ரெசிஸ்ட் ஃபோர்ஸ் பை ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட், ஆக்சியல் ஃபோர்ஸ், ட்விஸ்டிங் மூமெண்ட். பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர் வில் ரெசிஸ்ட் த ஃபோர்ஸ் பை ஆக்சியல் டென்ஷன், ஆக்சியல் கம்ப்ரெஷன். அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். எனி டவுட் இன் திஸ்? ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். இட் ஷுட் பி கிளியர். சரியா? ஸோ ஏன்னா ஒரு பேசிக்காக பிலோ ஆவரேஜ் கூட புரிகிற மாதிரி தான் இன்டென்ஷன் இருக்கும். நான் ஒவ்வொரு கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா
அதாவது ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்க்கும் புரியணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட தான் பண்ணுவேன் நீ. ஓகே, ஸோ ஐ வில் ஒர்க் ஹார்ட் ஃபார் யூ. ஸோ தட் இஸ் ஹவ் அவர் கிளாஸ் வில் பி. ஸோ ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்க்கு புரியறது தான் கிளாஸில் இருக்க சக்ஸஸே தவிர க்ரீமி லேயர்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ தட் இஸ் ஃபார் அவர் கிளாஸ். அதனால நான் ஸ்லோவாக போகிறேன். ஓகே, நவ் ஃபைன் லிசன் ஹியர். இப்போ நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் சப்போர்ட் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குது. தேங்க்யூ, எஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் அப்ரைசல். லிசனியா, இந்த கிளாஸ் எப்படி போவோம்னா எல்கேஜி டு பிஹெச்டி. ஓகே, தட் இஸ் ஹவ் த கிளாஸ் வில் பி. நாட் ஒன்லி ஸ்ட்ரக்சர்ஸ், மற்ற சப்ஜெக்டில் கண்டிப்பாக ஒரு சில சப்ஜெக்ட்லாம் வேகாக இருந்தாலுமே எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக எடுத்துருவேன். ஓகே, இந்த கோராக இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுமே அந்த கோர் கான்செப்ட், யூ வில் ஃபீல் தி கோர் கான்செப்ட், அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ டெக்னிக்கல், ஃபவுண்டேஷன், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஹைட்ராலஜி, இரிகேஷன், வேறு என்ன இருக்குது, ஸ்ட்ரக்சரு, ஆர்சிசி, ஸ்டீலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர் கான்செப்ட், அந்த ஹீட் வந்து ஐ வில் மேக் யூ டு ஃபீல். சரியா? இந்த தியரி சப்ஜெக்ட்ஸ்க்கு வில் டூ சம்திங் அண்ட் வில் டூ சம் மைண்ட் மேப்பிங். ஸோ அதுவும் கொஞ்சம் மசாலாவாக கமர்ஷியலாகவே கொண்டு போகலாம். ஸோ எல்லா கிளாஸஸும் அப்படி தான் இருக்கும். தியரிட்டிக்கலி வில் மேக் யூ ஸ்ட்ராங். எப்படின்னா இனி கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு கான்செப்ட் எடுக்கிறேன் டே 1 அப்படின்னா டே 2 அது ரிலேட் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ், வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸை கொண்டு வருவேன். அதை நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். சரியா? நான் வந்து சும்மா தான் நிற்பேன், நீங்கள் தான் ஆன்சர் சொல்லணும். இன்றைக்கி வந்து எதுவும் கண்டென்ட் எடுக்கல, பட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் முடிஞ்சிடும். ஸோ டே 3 வந்து நீங்கள் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா எல்லா வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல் தி ஸ்டேட், இந்தியாவில் இருக்க எங்கெங்கே ஸ்டேட்டில் என்னென்ன எக்ஸாம் நடந்துச்சோ, இன்ஜினியரிங் சர்வீஸ், கேட்டு, வேறு என்ன இருக்குது, பப்ளிக்ஸ், பிஎஸ்யூஸ், பப்ளிக் செக்டார், லோக்கல் கவர்மெண்ட் எக்ஸாம். சரியா? அதாவது டெக்னிக்கல் சிவில்ன்ற ஒரு வார்த்தையை வச்சு ஏதாவது ஒரு கொஷின் இருந்தது அப்படின்னா அந்த டாப்பிக்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவேன். அப்படி தான் நீங்கள் படிக்கணும். ஸோ அப்போ எப்படி படிக்கணும், ஒரு கான்செப்ட் எடுத்து புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு யூ ஷுட் விஷுவலைஸ் தி கான்செப்ட், தென் யூ ஷுட் ரீட் தி கான்செப்ட். சரியா? அப்போ தான் உங்கள் பிரெயினில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டெப் 1 முடிஞ்சது சார். அடுத்த ஸ்டெப் சார் யூ ஷுட் ரிவைஸ், அதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும். ஸ்டெப் 3 சார் அதை கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டெப் 4 சார் சீரீஸ், டெஸ்ட் சீரீஸ். இந்த 4 விஷயத்தை ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். சரியா? கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். அகைன் டேக் மை வேர்ட்ஸ். ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். செகண்ட் ஸ்டெப் இஸ் அகைன் ரிவைசிங். தேர்ட் ஸ்டெப் இஸ் ப்ராக்டிஸிங் கொஷின். ப்ராக்டிஸிங் கொஷின் அப்படின்னா சார் நான் அந்த புக்கில் இருந்து இந்த கொஷின் எடுத்தேன் சார், வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்கள் வந்து 20 சப்ஜெக்ட் இருக்குது, 20 சப்ஜெக்டான புக்கை வந்து நீங்கள் அடுக்கி வச்சிங்க அப்படின்னா என் ஹைட்டை விட மேலே வரும். நான் சொல்லலை, ஈவன் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஐஐடி, ஜஸ்ட் இமேஜின் ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்டே டெக்ஸ்ட் புக் படிக்கிறது முடியாதுன்னு சொல்லலை, முடியும். எப்போ முடியும்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் படிச்சிங்கன்னா அது சாத்தியம். இந்த என்எல்பி டெக்னிக்கு, பொமோட்டோர டெக்னிக்லாம் வச்சு 4 வருஷமாக நீங்கள் டிவோட் பண்ணீங்க, இன்ஜினியரிங் எப்போயே டிவோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக படிக்கலாம். ஆனால் இப்போ அது சாத்தியம் கிடையாது, தேவையும் இல்லை. இப்போ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு எல்லா புக்கும் படிக்கணும் நான் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எப்படி சார் படிக்கணும்? வெரி சிம்பிள். அந்த எக்ஸாமோட டெப்த் ஆஃப் கொஷினிங்கே உங்களுக்கு தெரியணும். அடுத்த விஷயம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியுது அப்படின்னா யூ ஆர் இன் தி கரெக்ட் பாத். ஸோ அப்போ எனக்கான க்ளூ என்ன, அந்த எக்ஸாமுக்கான க்ளூ, அந்த எக்ஸாமையும் நம்மளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எஸ் இனி வந்து கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் இருக்கும். இந்த 5 months இருக்குது, கண்டிப்பாக கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் இருக்கும். அப்போ தான் நீங்கள் படிப்பீங்க, எல்லாம் படிக்க மாட்டீங்க. நான் பார்த்துட்டேன் ஸ்டூடெண்ட்ஸோட சைக்காலஜி. நான் என்ன நினைக்கிறேன்னா நடத்தினா நீங்கள் படிச்சிருங்க. நோ, தட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ ஐ வில் ஹெல்ப் யூ இன் தட். ஸ்பெஷல் கிளாஸோ ஏதோ ஒன்று வச்சு அட்லீஸ்ட் மினிமம் கொஷின்ஸாக நான் கொண்டு வந்துடுறேன். இனி எல்லா கிளாஸும் அப்படி தான் இருக்கும். என்ன பண்ணுவேன்னா ஒரு கான்செப்ட் டீச் பண்ணுவேன், அந்த கான்செப்டில் இருக்க என்னால் முடிஞ்ச வரைக்கும், என் நாலேஜுக்கு முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ், மேக்ஸிமம் வெரைட்டி ஆஃப் கான்செப்ட்ஸ், அதை வச்சு அதுதான் வரும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதை வச்சு நீங்கள் எலிமினேட் பண்ணி போடலாம். அந்த எக்ஸாமில் எப்படி வரும்னா எஸ் அந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னா அதே விஷயம் அங்கே வராது. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுன்னா இது தப்பு அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிப்பீங்க. தட் இஸ் how I will teach. And again that is the correct way of attending any competitive exam. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா இதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்தால் தட் இஸ் நாட் த கரெக்ட் வே, ராங் வே. எது கரெக்ட்னா எலிமினேட் பண்ணணும். 4 ஆப்ஷன் இருக்கா, நம்ம எழுத போகிறது ஃபுல்லாக அப்ஜெக்டிவ் தான். ஆப்வியஸாக சிவில் சர்வீஸ் கிடையாது. சிவில் சர்வீஸ்லாம் 10-11 பேப்பர் வந்து கன்வென்ஷனாக எழுதணும். கரெக்டாக? ஸோ அப்ஜெக்டிவ்ன்றப்ப எலிமினேஷன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நிறைய கொஷினை எப்போதுமே ஃபெச் பண்ணி கொடுக்கும். இது தப்பு அப்படின்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கரெக்ட் ஆன்சருக்கு போகணும். குடுகுடுன்னு ஓடக்கூடாது. நம்ம வந்து ஸ்கூல் பசங்க கிடையாது, மெச்சூர்ட் கிராஜுவேட்ஸ், இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்திருக்கோம். சரியா? நமக்கு திங்கிங் கேப்பபிலிட்டி இருக்குது. அப்போ எக்ஸாமை டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணுங்கள். தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க. சரியா? ஸோ அப்போ கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஒரு கொஷின் அப்ரோச் பண்ணுறப்ப எலிமினேஷன் டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்லித்தரேன். சரியா? நாளைக்கு பார்க்கலாம்.
இன்றைக்கி ஏதாவது கான்செப்ட் டீச் பண்ணனா நாளைக்கு எப்படி கொஷின் அப்ரோச் பண்ணணும், எந்தெந்த கொஷினை எப்படி அட்டாக் பண்ணணும், சரியா? இந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணணும். ஓகே, தட் அண்ட் ஆல் வில் டீச். போக நான் சொல்லித்தரேன். I will continue with the class once again. Okay, fine. Listen here. ஸோ இப்போ வந்து உங்கள் கண்ணு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன சப்போர்ட்டுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு சப்போர்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபிக்ஸ்டு சப்போர்ட். ஸோ ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் வந்து எத்தனை ரியாக்ஷன் வந்து டெவலப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1 ஹரிசாண்டல் ரியாக்ஷன், 1 வெர்டிக்கல் ரியாக்ஷன் அண்ட் 1 மொமெண்ட். சரியா? ஸோ அப்போ ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் எப்போதுமே 3 ரியாக்ஷன் டெவலப் ஆகும். ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன், 1 ஹரிசாண்டல் ரியாக்ஷன் அண்ட் 1 மொமெண்ட். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன், இது ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன், இது ஒரு மொமெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃப்ரீ பாடி டயக்ராம்னா அந்த சப்போர்ட்டெல்லாம் எடுத்துடணும். இந்த சப்போர்ட்டை பிச்சு எடுத்துருங்க. சரியா? இந்த சப்போர்ட்டை பிச்சு எடுத்துகிட்டு இந்த ஃபோர்ஸை மட்டும் வரைஞ்சிங்கன்னா அதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ண. கரெக்டாக இந்த ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் இருந்துச்சுன்னா இட் வில் பி கிளம்சி. ஃப்ரீ பாடி டயக்ராம் எதுக்கு அப்படின்னா, அப்போ தான் அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னே இங்கே பாருங்கள், இப்போ அந்த சப்போர்ட் எடுத்துட்டேன், எனக்கு கிளம்சியாக இல்லை, அப்போ அந்த ஃபோர்ஸ் மட்டும் தான் தெரியுது. நான் எந்த எரர் இல்லாமல் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்குது, ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் இருக்குது, அப்புறம் ஒரு மொமெண்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகே, ஸோ அடுத்து இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின் சப்போர்ட். ஸோ பின் சப்போர்ட் இல்லை ஹிஞ்சிடு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரியாக்ஷன் டெவலப் ஆகும். ஒன்று வந்து ஹரிசாண்டல் ரியாக்ஷன், இன்னொன்று வெர்டிக்கல் ரியாக்ஷன். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல். அடுத்த சப்போர்ட் வந்து பாருங்கள் ரோலர் சப்போர்ட். ரோலர் சப்போர்ட்டில் எப்போதுமே ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் ரியாக்ஷன் டெவலப் ஆகும், அதாவது ஒன்லி இன் திஸ் டைரக்ஷன். ஏன் அப்படின்னா, ஏன் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, இந்த ரோலர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரீ டு மூவ் இன் எக்ஸ் டைரக்ஷன். கரெக்டாக இது ரோல் ஆகி போகலாம். இப்போ ஒரு வேளை டெம்பரேச்சர் அதிகமாக தான் எக்ஸ்பேண்ட் ஆகி எக்ஸ் டைரக்ஷனில் இதெல்லாம் நகர முடியும். இஃப் இட் இஸ் ஃப்ரீ டு மூவ் இன் சர்டைன் டைரக்ஷன், அந்த டைரக்ஷனில் வந்து ரியாக்ஷன் டெவலப் ஆகாது. ஏன்? ஆஸ் பர் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஏன்னா ஸோ இப்போ இது ஃப்ரீயாக மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்காது. கரெக்டாக? ஸோ இப்போ எக்ஸில் மூவ் ஆகிறப்ப இந்த ரோலரை எந்த ஒரு விஷயமும் தடுத்து நிறுத்தலை. இதை பிளாக் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல ரியாக்ஷன் டெவலப் ஆகும். ஆனால் இதே ஒய் டைரக்ஷனில் பாருங்கள், இந்த ரோலர் வந்து மூவ் ஆக முடியாது. திஸ் ரோலர் cannot மூவ் இன் ஒய் டைரக்ஷன். ஸோ அப்போ ஒய் டைரக்ஷனில் ஏதாவது மூவ் ஆக முடியல, அதை நான் தடுத்துட்டேன். ஸோ நான் தடுத்தால் மட்டும்தான் ரியாக்ஷன் டெவலப் ஆகுமே தவிர ஃப்ரீயாக மூவ் ஆகுச்சுன்னா ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. ஓகே, காமன் சென்ஸ். இது வந்து கான்செப்ட் கிடையாது, காமன் சென்ஸ். ஸோ அப்போ இந்த ரோலர் வந்து எக்ஸில் மூவ் ஆகுறதுனால எப்போதுமே என்ன டெவலப் ஆகாது? ஹரிசாண்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகாது ரோலரில். ஏன் அப்படின்னா இதான் ரீசன். ரோலர் கேன் மூவ் இன் எக்ஸ் டைரக்ஷன் when it is free to move. ஸோ அப்போ அது அழகாக ஃப்ரீயாக மூவ் ஆக முடிஞ்சுது அப்படின்னா என்ன கிடையாது, அது வந்து ரியாக்ஷன் டெவலப் ஆகாது ஃப்ரீயாக இருந்ததுன்னா. ஸோ எங்கே வந்து ரிஸ்ட்ரெயின் ஆகுதோ, இப்போ ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோலர் வந்து மூவ் ஆக முடியாது. ஸோ அப்போ அந்த டைரக்ஷனில் ரியாக்ஷன் டெவலப் ஆகும். ஓகே, ஸோ ரியாக்ஷன் will develop only in vertical reaction for roller support. ரீசன் இதுதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோட் மாதிரி டெவலப் ஆகும். லிங்க் என்னன்னு சொல்லித்தரேன். ஓகே, லேட்டர். தட்ஸ் இட். ஸோ தீஸ் ஆர் தி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் படிக்கிற சப்போர்ட். ஓகே, வெர்டிக்கல் ரியாக்ஷன்னா சப்போர்ட், பட் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ஹரிசாண்டல் ரியாக்ஷனுமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து லாக்கு. அதாவது இந்த பின் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிசன் ஹியர், I'll explain. Listen here. Once again. Yes. Once again. Listen here. Yes. ஸோ இப்போ ரோலர் சப்போர்ட் இருக்குது. கரெக்டாக? ஸோ ரோலர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரீ டு மூவ் இன் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ அப்போ எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிறதுனால ஃப்ரீயாக மூவ் ஆகுது. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸும் டெவலப் ஆகுது, ரியாக்ஷனும் டெவலப் ஆகுது. ஸோ அதனால தான் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் won't develop in case of roller support.
ஆனால் y டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதால் மூவ் ஆக முடியாது, ரெஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன், அதோட மூவ்மெண்ட்டை தடுத்துட்டேன். ரோலர் வந்து ஒயில் மூவ் ஆக முடியாது, லாக்ட் இன் y டைரக்ஷன் பட் ஃப்ரீ டு மூவ் இன் x டைரக்ஷன். ஸோ எங்கே லாக் ஆகிருக்கோ அங்கே தான் ரியாக்ஷன் டெவலப் ஆகும். சரியா? இதே ஹிஞ்சிடு சப்போர்ட் வாங்க, ஹிஞ்சிடு சப்போர்ட். ஸோ ஹிஞ்சிடு அப்படின்னா எக்ஸையும் லாக் பண்ணிட்டேன், எக்ஸ்லையும் இன் எக்ஸ் டைரக்ஷன் லாக், அகைன் இன் ஒய் டைரக்ஷன் லாக்டு. ஸோ ரெண்டு டைரக்ஷனில் லாக் பண்ணிட்டேன். ஓகே, இன் எக்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன் ஒய். ஸோ அப்போ இந்த ஹிஞ்சிடு சப்போர்ட் வந்து எக்ஸ்லையும் மூவ் ஆகாது, ஒய்லையும் மூவ் ஆகாது. ஸோ ரெண்டு டைரக்ஷன்லையும் மூவ் ஆகுது. ஸோ ரெண்டு டைரக்ஷனில் ரெஸ்ட்ரைன் பண்ணிட்டேன். ரெஸ்ட்ரைன்டு அப்படின்னா என்ன, ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இதுனே. ரெஸ்ட்ரைண்டுனா அதை நான் தடுக்கிறேன், அதோட மூவ்மெண்ட்டை நான் தடுக்கிறேன். சரியா? ஸோ எக்ஸில் மூவ் ஆகாமல் தடுக்கிறேன், ஒயில் மூவ் ஆகாமல் தடுக்கிறேன், அதுதான் ரெஸ்ட்ரைன்டு. ஸோ ரெஸ்ட்ரைன்ட் இன் எக்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன் ஒய். அப்போ ஆப்வியஸாக ரெண்டு டைரக்ஷன்லையும் ரியாக்ஷன் டெவலப் ஆகும், காமன் சென்ஸ். ஓகே, ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் இது இல்லாமல் ஒரு மொமெண்ட் டெவலப் ஆகும் டியூ டு ஃபிக்ஸிடிட்டி. சரியா? இப்போ ஜென்ரலாக வந்து பின் ஜாயிண்ட், ரிஜிட் ஜாயிண்ட் அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். சரியா? வில் சி. ஐ ஹோப் யூ காட் திஸ். ரஜனியா, சார் சிசர் இருக்கா சார்? சிசர் listen here. எஸ், ஃபைன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பின் ஜாயின் அப்படின்னா என்னன்னா, இப்போ ரெண்டு மெம்பர் ஜாயின் பண்ணுறேன். சரியா? இந்த ரெண்டு மெம்பரை ஜாயின் பண்ணுறப்ப ஒரு கசட் பிளேட் வச்சு ஜாயின் பண்ணுறேன். சரியா? இந்த இடத்துல நான் ஒரு போல்ட் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா, ஒரு போல்ட் இல்லை ரிவர்ட் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா, அதை வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன், அதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லித்தரேன், எல்லா இடத்துலையும் இருக்குது. ஐ வில் எக்ஸ்பிளைன் நெக்ஸ்ட் கிளாஸ். இல்லையா? ஸோ இந்த ரெண்டு மெம்பரை நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணுறப்ப ஒரு போல்ட் மட்டும், ஐ வில் எக்ஸ்பிளைன், டோன்ட் வரி. ஸோ ஒரு போல்ட் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா அதை வந்து பின்டு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இஃப் ஐ எம் கிவிங் ஒன்லி ஒன் போல்ட், தட் இஸ் பின்டு கனெக்ஷன். சரியா? இதுவே ஒரு போல்ட் இல்லாமல், சரியா, ரெண்டு மெம்பர் ஜாயின் பண்ணுறேன். இது எதுனா ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில், இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இன் கேஸ் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் ஒரு போல்ட்டுக்கு மேலே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதை வந்து ரிஜிட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரிஜிட் ஜாயிண்ட் எங்க, இது வந்து ஸ்டீலில். ஸோ அப்போ சூப்பர் சார், சூப்பர் சார். லிசன் ஹியர். ஸோ அப்போ ஒரு போல்ட் மட்டும் இருந்தது, ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் ஒரு போல்ட் மட்டும் கொடுத்தனா அது வந்து பின் ஜாயிண்ட்னு சொல்லலாம். ஒரு போல்ட்டுக்கு மேலே கொடுத்தனா ரிஜிட் ஜாயிண்ட்னு சொல்லலாம். இல்லை, அல்லது வேறு என்ன பண்ணலான்னா, ரெண்டு ஸ்டீல் இருக்குது, இந்த ரெண்டு ஸ்டீலுக்கும் நான் வெல்ட் அடிக்கிறேன். சரியா? வெல்ட் அடித்தேன்னா அதுவுமே என்ன தான், ரிஜிட் ஜாயிண்ட், அதுவுமே ரிஜிட் ஜாயிண்ட் தான். சரியா? பின் ஜாயிண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சிசர். சிசரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ சிசர். ஸோ சிசர் இஸ் எ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் பின் ஜாயிண்ட். ஸ்ட்ரக்சர் கிடையாது, பின் ஜாயிண்ட்டுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து சிசர். ஸோ இதுவுமே ஒரு பின் ஜாயிண்ட் தான். இங்கே பாருங்கள், அனலாகஸ் டு பின் ஜாயிண்ட். சரியா? ஸோ இது பிண்டு. ஸோ இப்படி மூவ் ஆகுது. அப்போ பின் ஜாயிண்டட்னா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் ஒரு மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ இதுக்கு நான் லோட் கொடுத்தனா இது ஒரு மாதிரி ரொட்டேட் ஆகும், இது வந்து தனியாக ரொட்டேட் ஆகும். சிசர் நீங்கள் எடுத்து பாருங்கள், சிசர் எல்லாம் வீட்டில் வச்சுருப்பீங்க, கரெக்டாக? ஸோ சிசர் எடுத்து நீங்கள் ஒரு ஆர்முக்கு மட்டும் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் தனியாக நகரும், கரெக்டாக? ஸோ அப்புறம் இன்னொரு ஆர்முக்கு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் தனியாக நகரும். சரியா? ஸோ அதுதான் வந்து பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சரோட கான்செப்ட். அப்போ பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சரில் இருக்க எல்லா மெம்பரும் தனித்தனியாக ரொட்டேட் ஆகும். எக்ஸாம்பிள் சிசர். சிசரை கையில் எடுத்துக்கோங்க, அந்த ஒரு ஆர்முக்கு ஃபோர்ஸ் கொடுங்க, ஒரு ஆர்ம் வந்து மூவ் ஆகாது, இந்த ஆர்ம் ரெஸ்ட்லேயே தான் இருக்கும், கரெக்டாக? ஸோ இது மட்டும் என்ன ஆகும், நகரும், கரெக்டாக? ஸோ அப்போ இது மட்டும் ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி இன்னொரு ஆர்மை ரெஸ்ட்டில் வச்சுக்கிட்டு இன்னொரு ஆர்முக்கு ஃபோர்ஸ் கொடுங்க, அது மட்டும் நகரும். ஸோ பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சரில் மெம்பர் வந்து தனித்தனியாக ரொட்டேட் ஆகும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சிசர். சிசர் வீட்டில் வச்சுருப்பீங்க, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தட்ஸ் இட். ஸோ அப்போ பின்னு என்ன சொல்லலாம், ஸ்டீலில் ஒரு போல்ட்டு கொடுத்தா பிண்டு, இல்லை அதை தாண்டி ஒரு போல்ட்டை தாண்டி கொடுக்குறேன் அப்படின்னா ரிஜிட் ஜாயிண்ட் சொல்லலாம். அப்படி இல்லைனா ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை நான் வெல்ட் அடிக்கிறேன் அப்படின்னா அதுவுமே ரிஜிட் ஜாயிண்ட். சார் அது இல்லாமல் பீம் காலம் ஜாயிண்ட், இது இல்லாமல் எப்படி சார் ரிஜிட் அப்படின்னு சொல்லலாம்னா, பீம் காலம் ஜாயிண்ட்டை வந்து நான் ரிஜிட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ தீஸ் ஆர் தி வாட் டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன். அதெல்லாம் சொல்கிறேன் எங்கே வரும் அப்படின்றது போக போக சொல்கிறேன். ஜஸ்ட் வில் மூவ் ஸ்டெப் பை ஸ்டெப். லெசனியா லெசனியா ஒன் செகண்ட்.
இதான் பார்த்தோம். எஸ். ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் வந்து நார்மலாக நீங்கள் பார்க்குற சப்போர்ட்ஸ். ஓகே, நார்மலாக வந்து நீங்கள் பார்க்குற சப்போர்ட்ஸ். ஓகே, ஸோ இது இல்லாமல் இன்னும் 2 சப்போர்ட் இருக்குது. ஷியர் ரிலீஸ் சப்போர்ட். ஓகே, ஷியர் ரிலீஸ் சப்போர்ட் நிறைய இடத்துல இருக்குமா. பின் ஜாயிண்ட் வந்து நிறைய இடத்துல இருக்குது. அது லொக்கேஷனை பொறுத்து, டிபெண்டிங் அப்பான் தி லொக்கேஷன். ஓகே, ஸோ லொக்கேஷனை பொறுத்து நிறைய இடத்துல இருக்குது பின் ஜாயிண்ட். அது வந்து நான் முடிஞ்சால் இமேஜ் எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாஸில் இமேஜ் நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் நான் லிசன் இயர். இது இல்லாமல் 2 எக்ஸ்ட்ரா சப்போர்ட் இருக்குது. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஃபிக்ஸ்டு சப்போர்ட், பின் சப்போர்ட், ரோட்டர் சப்போர்ட். அப்போ நம்ம கிளாஸ் என்ன தான் சார் ஸ்பெஷல்? யா, திஸ் இஸ் வாட் ஸ்பெஷல். லிசன் இயர். இது இல்லாமல் 2 சப்போர்ட் இருக்குது, அதை நான் காட்டுறேன். லிசன். ஃபஸ்ட்டு சப்போர்ட். சரியா, இது இல்லாமல் 2 வகையான சப்போர்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஷியர் ரிலீஸ் vertical இல்லை சார் வேண்டாம் அப்படி vertical shear release support. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டைப் ஆஃப் சப்போர்ட். சரியா, ஸோ இப்போ வெர்டிக்கல் ஷியர் ரிலீஸ் சப்போர்ட்டில் அப்படின்னா என்ன சார், எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் வெர்டிக்கல் ஷியர் ரிலீஸ் சப்போர்ட். ஓகே, ஸோ அப்போ இதுதான் என்ன, வெர்டிக்கல் ஷியர் ரிலீஸ் சப்போர்ட். இப்போ நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ வெர்டிக்கல் ஷியர் ரிலீஸ் சப்போர்ட்டில் இது எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும், எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகாது. இது ஒய்யு, இது எக்ஸு. சரியா, 2 டைரக்ஷன் இருக்குது. ஸோ எந்த டைரக்ஷனில் இது வந்து ஃப்ரீ டு மூவ், எந்த டைரக்ஷனில் வந்து திஸ் இஸ் நாட் ஃப்ரீ டு மூவ். ரெஸ்பாண்ட், ஆன்சர் மீ, மேக் இட் ஃபாஸ்டர், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த டைரக்ஷனில் அது மூவ் ஆக முடியும், எந்த டைரக்ஷனில் அது மூவ் ஆகாது, இன் விச் டைரக்ஷன்? ரெஸ்பாண்ட். ஸோ அப்போ ஒய் டைரக்ஷனில் மூவ் ஆக முடியும். கரெக்டாக, ஸோ அப்போ இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் என்ன டெவலப் ஆகுது, ரியாக்ஷன் டெவலப் ஆகாது. கரெக்டாக, ஸோ அப்போ எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகாத முடியும். எக்ஸ் டைரக்ஷனில் அதோட மூவ்மெண்ட் என்ன பண்ணிட்டேன், அரெஸ்ட் பண்ணிட்டேன், ரெஸ்ட்ரைன் பண்ணிட்டேன். அப்போ இங்கே ஒரு ரியாக்ஷன் டெவலப் ஆகும், ஹரிசாண்டல். ஓகே, ஹரிசாண்டல் ரியாக்ஷன். இன் அடிஷன் டு தட் ஷியர் ரிலீஸ் சப்போர்ட்டில் எப்போதும் மொமெண்ட் டெவலப் ஆகும். ஓகே, சம்திங் லைக் ஃபிக்ஸ்டு. சரியா, ஸோ ஃபிக்ஸ்டு மாதிரி. ஸோ அப்போ ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும் வெர்டிக்கல் ஷியர் ரிலீஸில். ஏன்னா இது வந்து ஒயில் மூவ் ஆகும். ஸோ எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் என்ன டெவலப் ஆகாது, ஃபோர்ஸ் டெவலப் ஆகாது. கரெக்டாக, ஸோ அப்போ வெர்டிக்கல் ரியாக்ஷன் டெவலப் ஆகாது. எதில், வெர்டிக்கல் ஷியர் ரிலீஸில். என்ன மட்டும் தான் டெவலப் ஆகும், ஒன்லி ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வில் டெவலப் இன் அடிஷன் டு மொமெண்ட் ஆஸ் காம்போ. ஸோ அப்போ ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன், ஒரு மொமெண்ட் டெவலப் ஆகும். எதில், வெர்டிக்கல் ஷியர் ரிலீஸ். சார் எங்கே சார் இருக்கும் அப்படின்னா, லிஃப்ட்டுக்கு பின்னாடி இருக்க ஷட்டர். ஓகே, லிஃப்ட்டுக்கு பின்னாடி இருக்க ஷட்டர். அப்புறம் இண்டஸ்ட்ரீஸில் இருக்க நிறையா ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த வெர்டிக்கல் ஷியர் ரிலீஸ் வரும். வெரி வெரி ரேர். ஐஏஎஸில் கேட்டிருக்காங்க, கேட்டில் கேட்டிருக்காங்க, டிஆர்பிலையும் கேட்கலாம், ஏஇலையும் கேட்கலாம். ஏன்னா வரும், இப்போ அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்மளும் என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும். கரெக்டாக, ஸோ பழைய இதுலேயே இருக்கக்கூடாது. ஓகே ஃபைன். ஸோ இதுதான் வந்து வெர்டிக்கல் ஷியர் ரிலீஸ். அப்படியே இதோட உல்ட்டா தான் ஹரிசாண்டல் ஷியர் ரிலீஸ். லிசன் ஹியர், we will see now what is horizontal shear release. Wait one second, I'll okay, listen here. இப்போ பார்த்தது வந்து வெர்டிக்கல் ஷியர் ரிலீஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல் ஷியர் ரிலீஸ் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, அது அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அதான் ஹரிசாண்டல் ஷியர் ரிலீஸ். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவேன்னா, ஹரிசாண்டல் ஷியர் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஹரிசாண்டல் ஷியர் ரிலீஸ் சப்போர்ட். ஓகே,
horizontal shear release support. ஸோ அப்போ இது வந்து எந்த டைரக்ஷனில் ஃப்ரீ டு மூவ், எந்த டைரக்ஷனில் ரெஸ்ட்ரைண்டாக இருக்குது சொல்லுங்கள். எக்ஸில் வந்து இட் இஸ் ஃப்ரீ டு மூவ், ஒயில் வந்து இட் இஸ் நாட் ஃப்ரீ டு மூவ், கரெக்டாக? ஸோ இட் இஸ் லாக்ட் இன் ஒய் டைரக்ஷன். ஸோ ஒய் டைரக்ஷனில் மூவ் ஆகாது. எது? ஹரிசான்டல் ஷியர் ரிலீஸ் won't மூவ் இன் ஒய் டைரக்ஷன், எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அப்போ ஹரிசான்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகாது. என்ன ரியாக்ஷன் டெவலப் ஆகும்? வெர்டிக்கல் ரியாக்ஷன் தான் டெவலப் ஆகும். இன் அடிஷன் டு தி மொமெண்ட், in addition to the moment, correct? So vertical reaction plus moment. So horizontal shear release la enna develop agum? Vertical reaction um momentum develop agum. Okay, vertical shear release la enna develop agum? Horizontal reaction um momentum develop agum. So idu da vandu extra support. Okay, very simple to remember. Okay, so that is about this. But next vandu equilibrium equation polam. Okay, we will move to the equilibrium equation, அதாவது law of static equilibrium. We will move to law of static equilibrium. Okay, law of static okay sir, I'll use the normal board. Wait, see எப்போதுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து படிக்கிறது அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு வெப்பன் வந்து ரிவிஷன் பண்ணல அப்படின்னா நம்மளால் ப்ரெசென்ட்டே பண்ண முடியாது. ஓகே, ஸோ வி கான் டூ வெல் இன் எக்ஸாம் அன்லஸ் ஆர் அன்டில் யூ ஆர் ரிவைசிங். நீங்கள் எத்தனை புக் வேணால் படிக்கலாம், பிஹெச்டி கூட பண்ணலாம். சார் காம்ப்ளெக்ஸ் டெஸ்ட்டில் நான் பிஹெச்டி பண்ணுறேன் சார், தாராளமாக பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணுறேன் சார், பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மாதம் கூட ஒரு சப்ஜெக்ட் படிக்கலாம், அதனால் எந்த ஒரு யூஸும் இருக்குன்னா இருக்காது. பெஸ்ட்டு வே வந்து என்னென்னா, என்ன தேவையோ எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை செக்ரிகேட் பண்ணி எடுத்துகிட்டு அதை டெய்லி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா சரியா, அதுதான் எக்ஸாமில் ஒர்க் அவுட் ஆகும். சரியா, ஐ வில் ஹெல்ப் யூ. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஇக்கு என்ன எடுக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அகைன் டிஆர்பி அப்படி வந்ததுன்னா, ஸோ டிஆர்பிக்கு எந்த மாதிரி டீச் பண்ணணும்னு தெரியும். ஸோ எந்த லெவல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும், என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ ஐ வில் ஷோ யூ த பாத்வே. ஆனால் நீங்கள் அல்டிமேட்டாக சக்ஸஸை போய் அடைவீங்க அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, தட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். அதுக்கு என்ன பண்ணும்? அகைன் ஸ்டார்டிங் ஃப்ரம் டே 1 இப்போத்துலேருந்தே நீங்கள் படிக்கணும். நாட் டுமாரோ, திஸ் செகண்ட். நீங்கள் ஒவ்வொரு செகண்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவுட் ஃப்ரம் தி காம்படிஷன். தட் இஸ் ஆஃப் த காம்படிஷன் இஸ் ஜஸ்ட் இமேஜின். ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. மறுபடியும் அது எப்போ வரும் அப்படின்றது தெரியாது. சரியா, ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த செகண்ட்ஸ் வந்து கோல்டன் செகண்ட்ஸாக நினைங்க. எப்போதுமே என்ன வேணால் நடக்கட்டும். சரியா, இதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ நான் பேசிகிட்டு இருக்க செகண்டுக்கு முன்னாடி இருக்க விஷயத்த நான் யோசிக்க மாட்டேன். அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். இந்த செகண்டில் நம்ம என்ன பண்ண முடியும், ஃப்யூச்சருக்கான என்ன விஷயங்களை பண்ண முடியும், அதுதான் எப்போது யோசிக்கணும். எக்ஸாம் நல்லா பண்ணலையா விடுங்க, அது ஒன் ஆஃப் தி எக்ஸாம். அடுத்த எக்ஸாமுக்கு யோசிங்க. அந்த எக்ஸாம் நல்லா பண்ணலையா, நெக்ஸ்ட் எக்ஸாம், அகைன் நெக்ஸ்ட் எக்ஸாம். நிறைய எக்ஸாம் இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு எக்ஸாம் இல்லை. தெர் ஆர் n நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ். ஓகே, ஒன்லி திங் இஸ் நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம்லேருந்தையும் கிளியர் பண்ணி வரப்போ அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணணும். மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் வந்துடும். ஓகே, that is the only thing. I will teach you step by step. You will see that. I will go to the concept again. Fine, listen here. So அப்போ டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் பார்த்தாச்சு, கரெக்டாக? ஸோ என்னென்ன சப்போர்ட்டு? ஃபிக்ஸ்டு, ஹிஞ்சுடு, ரோலர், ஹரிசான்டல் ஷியர் ரிலீஸ், வெர்டிக்கல் ஷியர் ரிலீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ வந்து லா ஆஃப் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் அப்படின்னு என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ வில் சி வாட் இஸ் லா ஆஃப் static equilibrium. Okay, one second ma. Okay, law of static equilibrium. இதை வச்சு மொத்த மெக்கானிக்ஸையும் முடிச்சிடலாம். இந்த கான்செப்ட் வச்சு entire mechanics we can solve using this one concept. Very simple, ஒன்றும் இல்லை. summation of all the forces in any structure must be 0. அதாவது நான் ஒரு ஸ்ட்ரக்சரில், சரியா, எல்லாத்தையுமே காமன் தான், ஜேடிஓ எல்லாமே ஒன்று தான். சரியா, ஸோ எல்லாத்தையுமே படிங்க, காமன் சிலபஸ், ப்ரிப்பேர் ஃபார் எவ்ரி திங். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு லா ஆஃப் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரில் டெவலப் ஆகக்கூடிய எல்லா ஃபோர்ஸையும் நான் ஆட் பண்ணனா எனக்கு கடைசியாக 0 வரணும். அதாவது ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா வெர்டிக்கல் ஃபோர்ஸையும் நான் ஆட் பண்ணாலும் 0 வரணும்.
இல்லை மொமெண்ட் இருக்குது, எல்லா மொமெண்ட்டையும் ஆட் பண்ணால் 0 வரணும். ஓகே, ஸோ இல்லை ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்குது, எல்லா ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ஹரிசாண்டல் ஆட் பண்ணால் 0 வரணும். ஏன் சார்? ஒரு வேளை. ஸோ அப்போ வாட் இஸ் த லா ஆஃப் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம்? ஒருவேளை சமேஷன் V is equal to 100, சமேஷன் H is equal to 500, சமேஷன் M is equal to 1000 அப்படின்னு வருதுன்னு வச்சுப்போம். சரியா? 1000 கிலோ நியூட்டன் மீட்டர், சமேஷன் V is equal to 100 கிலோ நியூட்டன், சமேஷன் H is equal to 500 கிலோ நியூட்டன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இப்படி வந்தால் என்ன ஆகுன்னு பார்ப்போம். இப்படி வந்தால் இந்த 1000 கிலோ நியூட்டன் மீட்டர் வந்து சும்மா இருக்காது. இந்த பீம் என்ன பண்ணும்? இந்த பீம் வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் வில் வாட் வில் டூ? அந்த பீமை வந்து என்ன பண்ணும்? இந்த மொமெண்ட் வந்து அன்பேலன்ஸ்ட் மொமெண்ட் என்ன பண்ணும்? அப்படியே ரொட்டேட் பண்ணும். புரியுதா? இந்த 1000 கிலோ நியூட்டன் மீட்டர் வந்து என்ன பண்ணிடும்? இந்த பீம் இருக்குல்ல, பீம் வந்து ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் நாட் கரெக்ட். அகைன் சமேஷன் V is equal to 100 கிலோ நியூட்டன். ஸோ ஒரு அன்பேலன்ஸ்டு வெர்டிக்கல் லோட் இருக்குது அப்படின்னு வைங்களேன். அன்பேலன்ஸ்டு வெர்டிக்கல் லோட் இருக்குது. அஸ்யூம் திஸ் as பீம். அன்பேலன்ஸ்டு வெர்டிக்கல் லோட் இருக்குது அப்படின்னா பீம் மாதிரி தான் இருக்குது, 2 காலம் ஒரு பீம். ஓகே, ஸோ இப்போ வெர்டிக்கல் லோட் இருக்குது அப்படின்னா அந்த 100 கிலோ நியூட்டன் அன்பேலன்ஸ்டு என்ன பண்ணும்? இந்த பீமை அப்படியே கீழே தள்ளும். ஓகே, நம்ம தலைக்கு மேலே டிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா நல்லா இருக்குமா? நம்ம வந்து சேஃபாக ஃபீல் பண்ண மாட்டோம். கரெக்டாக? ஸோ வி won't ஃபீல் சேஃப். ஸோ அப்போ இதுவும் தப்பு. நெக்ஸ்ட்டு சமேஷன் ஆஃப் H is equal to எவ்வளோ போட்டிருக்கேன்? 500 கிலோ நியூட்டன் போட்டிருக்கேன். அப்போ பீம் இருக்குது, 500 கிலோ நியூட்டன் இங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த பீம் என்ன பண்ணும்? இதை வந்து ஹரிசாண்டலாக தள்ளும். இந்த ஃபோர்ஸ் வந்து ஹரிசாண்டலாக பிடிச்சி டிஸ்பிளேஸ் பண்ணும். அப்போ இது ஹரிசாண்டலாக மூவ் ஆகும். ஸோ அப்போ அதுவும் தப்பு. ஸோ நான் டிசைன் பண்ணி முடித்த பிறகு தட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் எனி டிஸ்டர்பன்ஸ். நான் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணி முடித்த பிறகு அதுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ஃபோர்ஸும் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எந்த டேரக்ஷன்லையும் அது டிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது, எந்த டேரக்ஷன்லையும் அது ரொட்டேட் ஆகக்கூடாது, எந்த டேரக்ஷன்லையும் அது ட்விஸ்ட் ஆகக்கூடாது, எந்த டேரக்ஷன்லையும் அது ஸ்லைட் ஆகக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? டிசைன் பண்ணுறப்பயே எல்லா ஃபோர்ஸையும் என்ன பண்ணிடணும்? we should make it to 0. ஸோ சமேஷன் M is equal to சமேஷன் V is equal to சமேஷன் H is equal to 0. this is a concept and this is known as law of static equilibrium. very simple. அப்போ சமேஷன் M என்ன? summation of all the moments in any structure must be 0. what is summation V? summation of all the vertical forces in any structure must be equal to 0. what is summation H? summation of all the horizontal forces in any structure is 0. that's it. இதை யூஸ் பண்ணி மொத்த இதையும் முடிச்சிடலாம், மொத்த மெக்கானிக்ஸ். ஓகே, என்டையர் மெக்கானிக்ஸ் இஸ் ஓவர் by using this 3 equations if and only if we understand the what? understand the logistics and concepts that is possible. okay va? so appa law of static equilibrium na enna pa? listen here, I'll explain here. so that is once again summation of all the vertical forces is equal to 0. summation of all the horizontal forces is equal to 0. again summation of all the moment is equal to 0. again listen here, see everyone, okay, not only you, even நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் பிரெயின் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் மெயின் ரீசன் வந்து இந்தியன்ஸ் பண்ணுற பேரண்டிங். அது எப்படி சார் மாற்றலாம் அப்படின்னா, அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் வந்து என்ன விட்டுட்டு போயிருக்காங்க. டெய்லி வந்து சாமி கும்பிட்றோம், பார்த்துருக்கீங்களா? சாமி கும்பிட்றப்ப இந்த தீபாவளி காட்டுறது, அப்புறம் 2 பிரெயினும் ஒர்க் ஆகிற மாதிரி என்ன ஒர்க் அவுட்டாக இருக்கோ அதை டெய்லி காலையில் பண்ணுங்கள். 2 பிரெயினும் ஒர்க் ஆனால் மட்டும்தான் நம்மளால் எஃபெக்டிவ்னஸ் வந்து அதிகமாகும். ஒரு பிரெயினை மட்டும் வச்சுட்டு நம்மளால் என்ன சொல்கிறதுனா கண்டிப்பாக ஒரு 150% 200% எஃபிஷியன்சி இருந்தால் வராது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஐ எம் லெஃப்ட் பிரெயின், இஃப் ஐ எம் கரெக்ட், ஐ எம் யூஸிங் லெஃப்ட் பிரெயின். ஓகே, நான் எனக்கு லெஃப்ட் பிரெயின் தான் ஸ்ட்ராங்கு. அகெயின் தட் இஸ் ஆல்சோ ராங். அப்படி இருக்கக்கூடாது, 2 பிரெயினும் யூஸ் பண்ணணும், அது பாசிபிள். அதுக்காக தான் இந்த பூசாரியில் என்ன பண்ணுறாங்க, தீபாவளி கட்டுறாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் எதுவுமே பண்ணலாம், டெய்லி எந்திச்சு சாமி கும்பிடுங்க. எதுக்குன்னா அது உங்கள் பிரெயினுக்கு எக்ஸசைஸ். சாமி எதுக்கு கும்பிட்றோம்? ஏ பிலீஃப் ஃபார் பீஸ், அகைன் ஃபார் பிரெயின் டெவலப்மெண்ட். அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, தீபாவளி அந்த ப்ராக்டிஸ் எதுக்கு வந்தது? எவ்ரி திங் இஸ் இன்டர் கனெக்டட். ஓகேவா? ஸோ எல்லாமே அவங்க பண்ண சின்ன சின்ன விஷயத்துலேயும் சயின்ஸ் இருக்குது. த ரீசன் பிகைன் டூயிங் திஸ் இஸ் எக்ஸசைஸ் ஃபார் யுவர் பிரெயின். சரியா? உங்கள் 2 பிரெயினும் ஒர்க் ஆனால் தான் நம்மளோட ஒர்க் வந்து எஃபெக்டிவாக வெளியில் வரும். ப்ளீஸ் ப்ராக்டிஸ் தட். நானும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஏதாவது தெரிஞ்சுது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன்.
ஸோ ரெண்டு பிரெயினும் ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கையுமே இந்த எக்ஸாமில் வாழ்க்கையில் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம், ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தெர் ஆர் சம் எக்ஸசைஸ் ஃபார் தட். ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் தட் எக்ஸசைஸ். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன். ஸோ இப்போ ரெண்டு பிரெயினும் யூஸ் பண்ணி பழகுங்க, ஒரு பிரெயின் மட்டும் வேண்டாம். எல்லாருக்குமே ஒரு பிரெயின் மட்டும் தான் வேலை செய்யும். ஆப்வியஸ்லி ஃபார் எவ்ரி ஒன் ஒன்லி ஒன் பிரெயின் வில் ஒர்க் எக்ஸப்ட் NLP ப்ராக்டிஸ் பண்ணாங்களே தவிர மற்ற எல்லாருக்குமே ஒரு பிரெயின் தான் வேலை செய்யும். ஸோ சரியா? ஸோ ரெண்டு பிரெயினும் ஒர்க் ஆகிற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணலாம். ஓகே, என்கரேஜ் பை சம் PPT அண்ட் வில் ஹேவ் தட் ஆக்டிவிட்டீஸ். சரியா? ஸோ ஒரு கோர்ஸ் ஆஃப் சிலபஸ் போகிறப்ப நம்ம அந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணலாம். ஃபைன். ஸோ தீஸ் ஆர் தி லா ஆஃப் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். சரியா? ஸோ இப்போ ஐ ஹோப் யூ ஆல் காட் திஸ் கான்செப்ட். நவ் வில் மூவ் டு த நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் போயிடலாம். ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வில் மூவ் டு தி டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் அண்ட் நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். ஸோ இப்போ ஜாயிண்ட்டுக்கு எத்தனை ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் இருக்கும், ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் ஜாயிண்ட்டுக்கு என்னென்ன ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, நவ் லிசன் ஹியர். ஸோ 4 டைப் ஆஃப் ஜாயிண்ட் இருக்குது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைப் ஆஃப் ஜாயிண்ட் வந்து 2 சொன்னேன், கரெக்டாக? ஸோ டைப் ஆஃப் ஜாயிண்டில் டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட், டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்டில் 2 டைப் சொன்னேன்னா, ஒன்று வந்து பின் ஜாயிண்ட்டட், இன்னொன்று வந்து ரிஜிட் ஜாயிண்டட். கரெக்டாக? பின் ஜாயிண்டட், இன்னொன்று வந்து ரிஜிட் ஜாயிண்டட். இதுதான் வந்து ஜென்ரலாக நான் மேஜராக வந்து கிளாஸிஃபை பண்ணேன். இப்போ இதையுமே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். பின் ஜாயிண்டட், பிளேன் ஃப்ரேம், பின் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம். இது எப்படி எழுதலாம்னா பின் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேம். அதே மாதிரி இது எப்படி பிரிக்கலாம் சொல்லுங்க? இது எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம். இது எப்படி பிரிக்கலாம்? ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேம். ஸோ இந்த ரெண்டையுமே மறுபடியும் ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ 4 டைப் ஆஃப் ஜாயிண்ட் வருது. கரெக்டாக? ஸோ வி கேன் கெட் 4 டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட். ஸோ பின் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேமு, பின் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேம். ஒன்றும் இல்லை, இந்த பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சரை 3Dயில் பிரிட்ஜு எல்லாமே 3D, நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஸ்பேஸ் ஃப்ரேம். அதே மாதிரி கண்ணால் பார்க்கக்கூடிய பில்டிங் எல்லாமே ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேம். நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிறோம்ல, நம்ம பேப்பரில் சால்வ் பண்ணுறோம்ல, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேன் ஃப்ரேம். அகெயின் பிளேன் ஃப்ரேம் மட்டும் தான் நம்ம சிலபஸில் இருக்குது. 3D ஃப்ரேம் நம்ம சிலபஸில் கிடையாது. தட் இஸ் ஒன்லி ஃபார் பிஜி லெவல். ஸோ ஹையர் செகண்டரி, அதாவது பிஜி லெவலில் மட்டும்தான், போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் மட்டும்தான் இந்த என்ன இருக்குது, இந்த 3D ஸ்ட்ரக்சர் இருக்குது. பட் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா கேட்பாங்க. ஸோ பட் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறது எல்லாமே என்ன, அந்த ட்ரெஸ் பிரிட்ஜ் எல்லாமே பின் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேம். நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குற RCC ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேம். இது ரெண்டுமே நம்ம படிக்க போகிறது 2 தான். பின் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம் படிப்போம், எக்ஸாமில் கேட்பாங்க. ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம் கேட்பாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. இப்போ ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும், சரியா, ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் எத்தனை ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நிறைய தடவை கேட்டிருக்காங்க இந்த கொஷின். சரியா? ஸோ ஒவ்வொரு கான்செப்டும் சொல்கிறப்ப இது எந்த எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த விஷயத்தை நிறையா லோக்கல் JEE, RRB JEE, SSC JEE, TNPSC JEE நிறைய இடம் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஓகே, வில் ஷோ யூ ஹவ். ஸோ இப்போ பார்க்கலாம். லிசன் ஹியர் ப்ளீஸ், லிசன் ஹியர். ஓகே சார், 1 செகண்ட்மா, 1 செகண்ட்.
We can start. Listen here. So first, types of joint. Types of joint. இது வந்து பாத்தீங்கன்னா number of equilibrium equation. சரியா? number of equilibrium equation. So first type வந்து பாத்தீங்கன்னா pin jointed plane frame. அதாவது ட்ரஸ். சரியா? ட்ரஸ் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2D ட்ரஸ் பட் 2 டைமென்ஷனல். அதாவது ஒரு XY, இது X, இது Y. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நான் XY பிளேனில் கொண்டு வந்தேன்னா அதுதான் 2D. சரியா? 2 டைமென்ஷனல். ஸோ அப்போ பின் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேமுக்கு எத்தனை ஈக்குவேஷன்? நான் ஏற்கனவே சொன்னேன், பின் ஜாயிண்ட் வந்து ரெண்டு விஷயத்தை மட்டும் தான் ரெசிஸ்ட் பண்ணோம். ஒன்று வந்து ஆக்சியல் டென்ஷன், இன்னொன்று ஆக்சியல் கம்ப்ரெஷன். அது மட்டும் இல்லாமல் மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட்ஸ்னு ஒன்று போட்டிருப்பீங்க. அதில் வந்து அந்த ட்ரஸ்ட்டில் ஆக்ட் ஆகிற வெர்டிக்கல் ஃபோர்ஸ்லாம் யூ ஈக்குவேட் இட் டு 0, சமேஷன் V0. அப்புறம் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டாக? ஸோ சமேஷன் ஆஃப் Fy அட் ஜாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் சமேஷன் ஆஃப் Fx அட் ஜாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது இங்கேருந்து ஒரு ஜாயிண்ட் எடுக்கிறேன், இப்போ இந்த எடுக்கிறேன்னு வைங்களேன், இதுதான் A. ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் this point as A and this point as what? Hinged support. சரியா? ஸோ அது ஹிஞ்சு. இப்போ இதுதான் ஒரு ஜாயிண்ட்டு. இதை தான் என்னன்னு சொல்லுவேன், எல்லா மெம்பரும் ரெண்டு மெம்பர் ஜாயின் ஆகுது அப்படின்னா ஒரு ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மெம்பர், இது ஒரு மெம்பர். ஸோ இது என்ன ஜாயிண்ட்டு? பின் ஜாயிண்ட். ஸோ பின் ஜாயிண்ட்டில் இது வந்து பின் ஜாயிண்ட். அப்போ பின் ஜாயிண்டட் ஸ்ட்ரக்சர் வந்து ரெண்டு ஃபோர்ஸ் தான் ரெசிஸ்ட் பண்ணும். ஒன்று ஆக்சியல் டென்ஷன், இல்லை ஆக்சியல் கம்ப்ரெஷன். ஸோ அப்போ ஆக்சியல் ஃபோர்ஸ் மட்டும் தான் டெவலப் ஆகும். ஆக்சியல் ஃபோர்ஸ்னால் என்ன? ஒன்று ஃபோர்ஸ் எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகணும், இல்லை ஃபோர்ஸ் ஒய் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகணும். ஸோ அப்போ ரெண்டு ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் தான். ஒன்று சமேஷன் ஆஃப் ஆல் தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் இன் ஜாயிண்ட் ஏ மஸ்ட் பி ஈக்குவல் டு 0 ஆர் சமேஷன் ஆஃப் ஆல் தி வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் இன் ஜாயிண்ட் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. இதை தான் சமேஷன் எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டும் ஒன்று தான். ஹரிசாண்டல் ஃபோர்ஸும் ஃபோர்ஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன் ரெண்டும் ஒன்று தான். கரெக்டாக? Force in x direction is nothing but horizontal force. Force in y direction is nothing but vertical force. So only two equilibrium equation for pin jointed plane frame. So pin jointed plane frame ku rendu equation. Now common sense. இது வந்து pin jointed plane frame க்கு. இப்போ அடுத்து pin jointed space frame க்கு என்ன வந்துரும்? ஒரே வித்தியாசம் தான். pin jointed plane frame னா x directionலயும் y directionலயும் ஸ்ட்ரக்சர் இருக்கு. பின் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேம்னா இசட் டைரக்ஷனும் வரும், 3 டைமென்ஷனில் வரும். அப்போ ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். காமன் சென்ஸ். 2Dயில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் ஒரு ஃபோர்ஸு, ஒயில் ஒரு ஃபோர்ஸு. கரெக்டாக? அப்போ 3D அப்படின்னா எக்ஸில் ஒரு ஃபோர்ஸு, ஒயில் ஒரு ஃபோர்ஸு, இசட்டில் ஒரு ஃபோர்ஸு. ஸோ 3 டைரக்ஷன். காமன் சென்ஸ். அப்போ 3Dனா எத்தனை ஈக்குவேஷன் வரும்? 3 ஈக்குவேஷன். ஃபோர்ஸ் இன் x0, ஃபோர்ஸ் இன் y0, ஃபோர்ஸ் இன் z0. ஏன்னா 3Dன்னு வந்துட்டா அது ஒரு 3D வால்யூம். ஸோ ஒரு வால்யூமெட்ரிக் ஆப்ஜெக்ட் இல்லை ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டை நான் எப்போதும் எக்ஸ் ஒய் இசட்டில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். கரெக்டாக? ஸோ எக்ஸு ஒய் இசட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் என் பாடியே வந்து பார்த்தீங்கன்னா மை பாடி இஸ் ஹேவிங் த வால்யூம் ஆர் கண்டினியூம் தட் இஸ் டிஃபைன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு 3 ஆக்சஸ். எனக்கு இருக்க வால்யூம் வந்து 3 ஆக்சஸ். நானே ஒரு 3D ஆப்ஜெக்ட். கரெக்டாக? ஸோ 3 ஆக்சஸில் தான் டிஃபைன் ஆகிருக்கு. எக்ஸ் ஒய் அண்ட் இசட். சி மை ஹேண்ட், இட் இஸ் ஹேவிங் எ 3D. எல்லாமே 3D தான். சரியா? ஸோ எக்ஸு ஒய் இசட், அதாவது லென்த்து பிரெத்து ஹைட்டு மூணுமே இருக்குது. ஸோ அப்போ 3 டைமென்ஷன்னா எக்ஸ்ட்ராவாக என்ன வரும்? எக்ஸ்ட்ராவாக இசட்டில் ஒரு ஃபோர்ஸ் வரும், அதே மாதிரி இசட்டில் ஒரு ஈக்குவேஷன் வரும். தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ். ஸோ ஐ வில் சேஞ்ச் திஸ். ஸோ அப்போ பின் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேம்னா ஒன்றும் இல்லை, இதே அப்படியே 3Dயில் வரீங்க, அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து அதை ஒரிஜினல் ட்ரஸ்ஸு. ப்ராக்டிக்கலாக பார்க்குறீங்களா? ப்ராக்டிக்கலாக பார்க்குற பிரிட்ஜு, அந்த பாம்பன் பாலம், வேறு என்ன பாம்பன் பாலம், அப்புறம் செல்ஃபோன் டவரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3D. சரியா? ஸோ அப்போ பின் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேம். ஸோ ஸ்பேஸ் ஃப்ரேமில்
எக்ஸ்ட்ராவாக யார் வர போகிறோம், சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இன் z direction is equal to 0. சரியா, summation of force in z direction is equal to 0. கரெக்டா? ஸோ இதுதான் வந்து twin jointed space frameல. ஸோ அடுத்து பார்க்கலாம். I will move to the next joint. ஸோ அடுத்த ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம். ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம். சரியா, ஸோ பீமு ஃப்ரேமு எல்லாமே இந்த கேட்டகரியில் தான் வரும். ஒரு பீம் இருக்குது, சரியா, ஒரு பீம் இருக்குது அப்படின்னா, ஒரு ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா எல்லாமே இதில் தான் வரும். ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம். ஸோ அப்போ இதுக்கு எத்தனை ஈக்குவேஷன் அவைலபிள்? இப்போ தான் சொன்னேன், லா ஆஃப் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். வாட் இஸ் தட்? சமேஷன் ஆஃப் V0, சமேஷன் ஆஃப் H0 அண்ட் சமேஷன் ஆஃப் N0. சரியா, ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ we can apply all the 3 laws of static equilibrium for this rigid jointed plane frame. So summation of vertical force is 0, summation of horizontal force is 0 and summation of moment is equal to 0. ஸோ இது வந்து பீமுக்கும் அப்ளை ஆகும், பிளேன் ஃப்ரேம்க்கும் அப்ளை ஆகும். ஓகே, ஸோ 3 ஈக்குவேஷன் லா ஆஃப் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் அப்படியே அழகாக யூஸ் பண்ணலாம், பீமுக்கும் சரி ஃப்ரேமுக்கும் சரி. ஸோ திஸ் இஸ் ஃபார் பிளேன் ஃப்ரேம். இப்போ ஸ்பேஸ் ஃப்ரேமுக்கு கெஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்பேஸ் ஃப்ரேம் அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் வில் கெட் இன் கேஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஃப்ரேம் ரெஸ்பாண்ட்? மேக் இட் ஃபாஸ்டர். திங்க் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். திங்க் பண்ணி சொல்லுங்கள். யூஸ் யுவர் பிரெயின். பிரெயின் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் யுவர் பிரெயின். திங்க் அண்ட் சேமி. ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேமுக்கு எஸ் ஆர் ஈக்குவேஷன், அது எப்படி அப்படின்றத சொல்கிறேன். ஒன்ஸ் அகெயின். Fine, listen here. Very good. Yes, you are correct. So அடுத்து வந்து rigid. Very good. That is correct. Rigid jointed space frame. Rigid jointed space frame na என்ன சார்? எஸ், நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா ஆர்சிசி பில்டிங், எல்லா ஆர்சிசி ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேம் கீழே வரும். ஓகே, ஸோ எல்லாமே வந்து ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேம் கீழே வரும். நம்ம கண்ணு முன்னாடி இருக்க எல்லா ஆர்சிசி ஸ்ட்ரக்சர் எல்லாமே. அப்போ ஒரு ஜாயிண்ட்டை நான் வரைகிறேன். ஸோ இது ஒரு காலம், இது ஒரு பீமு, ஸோ இது ஒரு காலம், அகைன் இது இன்னொரு பீம். சரியா, ஒரு 3D ஸ்ட்ரக்சரில் இருக்க ஒரு ஜாயிண்ட்டை நான் வரைஞ்சிருக்கேன். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஒயில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இசட்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கரெக்டாக? ஏன்னா இந்த டைரக்ஷனில் பீம் ரன் ஆகுது, இந்த டைரக்ஷனில் பீம் ரன் ஆகுது, இந்த டைரக்ஷனில் காலம் ரன் ஆகுது. கரெக்டாக? அகெயின் மை பாயிண்ட். ஸோ இந்த டைரக்ஷனில் பீம் ரன் ஆகுது. ஸோ இன் திஸ் டைரக்ஷன் something like this I will show you. Listen here. So typical joint. Okay. ஸோ அப்போது பீம்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இது ஒரு பீமு. ஸோ இதுக்கு கீழே ஒரு காலம், ஒரு ஜாயிண்ட். ஓகே, சரி, இப்போ இதுதான். சரியா, இப்படி வச்சிட்டேன். ஓகே, ஸோ இது ஒரு பீமு, இது ஒரு பீமு, இது ஒரு காலம். அப்போ இந்த ஜாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மெம்பர் இருக்குது. பீம் 1, பீம் 2 அண்ட் காலம் 1. ஜஸ்ட் விஷுவலைஸ். சரியா, ஸோ அப்போ அந்த பீம் 1ல் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இந்த பீமில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இந்த காலமில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ எக்ஸில் ஒரு ஃபோர்ஸு, ஒயில் ஒரு ஃபோர்ஸு, இசட்டில் ஒரு ஃபோர்ஸ். கரெக்டாக? ஃபோர்ஸ் will act in X, in Y as well as in Z. ஸோ அப்போ 3 ஈக்குவேஷன். ஸோ என்னென்ன? ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷன். சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இன் X direction 0, summation of force in Y direction 0,
summation of force in z direction 0. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன ஃபோர்ஸ் வேணா டெவலப் ஆகட்டும் ஸ்ட்ரக்சரில் நான் டிசைன் பண்ணி முடிக்கிறப்ப அதை ஆட் பண்ணனா இட் ஷுட் பி 0. ஸோ summation of fx is equal to 0, summation of fy is equal to 0 and summation of fz is equal to 0. இது மட்டும் இல்லாமல் மறுபடியும் என்ன ஆகும், இது வந்து ஒரு ஃப்ளெக்சரல் மெம்பர். கரெக்டாக, ஃப்ளெக்சரல் மெம்பர் அப்படின்னா என்ன, பெண்ட் ஆகும். நான் கொடுக்குற லோடை வந்து பெண்ட் ஆகி ரெசிஸ்ட் பண்ணும், வளைஞ்சு ரெசிஸ்ட் பண்ணும். ஃப்ளெக்சரல் மெம்பர்னால் பீம் ஃப்ரேம் எல்லாமே ஒன்றும் இல்லை. பீம் இருக்குன்னா லோட் தரீங்கன்னா பெண்ட் ஆகி என்னோட லோடை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ எதெல்லாம் பெண்ட் ஆகி ரெசிஸ்ட் பண்ணுதோ எல்லாமே ஃப்ளெக்சரல் மெம்பர் அப்படின்னு சொல்லுவேன். சரியா? ஓகே. ஸோ அப்போ இது ஒரு ஃப்ளெக்சரல் மெம்பர். ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், பெண்டிங் மூமெண்ட் இருக்கும். ஸோ எக்ஸில் ஒரு பெண்டிங் மூமெண்ட், ஒயில் ஒரு பெண்டிங் மூமெண்ட், இசட்டில் ஒரு பெண்டிங் மூமெண்ட். சரியா? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எத்தனை ஃபோர்ஸ் டெவலப் ஆனாலுமே அந்த எல்லா ஃபோர்ஸும் நான் ஆட் பண்ணேன்னா கடைசியாக வந்து இட் ஷுட் பி ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ஃபோர்ஸ் இன் எக்ஸ் ஒய் இசட் 0. அதே மாதிரி எக்ஸில் டெவலப் ஆகிற மொமெண்ட்டும் 0வாக இருக்கணும் ஆட் பண்ணனா, ஒயில் டெவலப் ஆகிற மொமெண்ட்டும் 0வாக இருக்கணும், இசட்டில் டெவலப் ஆகிற மொமெண்ட்டும் 0வாக இருக்கணும். ஸோ தீஸ் ஆர் தி 6 ஈக்குவேஷன். சரியா? ஸோ அப்போ ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஈக்குவேஷன் இருக்குது. summation of fx is equal to 0, summation of fy is equal to 0. ஏன்னா ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஃபோர்ஸு, அப்போ அது எல்லாமே 0 ஆகணும். ஸோ 3 ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் ஒவ்வொரு மொமெண்ட்டு, ஸோ அப்போ 3 டைரக்ஷன்லேயும் மொமெண்ட் வந்து 0. ஸோ டோட்டலி how many ஈக்குவேஷன், 3 + 3 6 ஈக்குவேஷன் ஃபார் ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேம். இது மட்டும் தான் கேட்பாங்க. ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேம் வந்து ஒரு கேள்வியும் வராது. ஒரு கேள்வி வருது அப்படின்னா அது இந்த கேள்வி தான். என்ன கேட்பானா, ரிஜிட் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேமில் எத்தனை ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். சரியா? இந்த வீடியோ பார்த்தாலே போதும், நீங்கள் டேரெக்டாக எக்ஸாம் எழுதலாம். எப்படி? ஏன்னா அது விஷுவலைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இது மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். அப்போ தான் உங்களால் எக்ஸாமில் என்ன பண்ண முடியும், எக்ஸல் ஆக முடியும். இந்த வீடியோ பார்த்தாலே நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? உங்களுக்கு மைண்டில் பதிஞ்சிருக்கும். ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், தெளிவாக படத்தை போட்டு எக்ஸில் ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது, ஒயில் டெவலப் ஆகுது, இசட்டில் டெவலப் ஆகுது. ஸோ அப்போ அது 3 0வாக இருக்கணும். அப்போ 3 டைரக்ஷன்லேயும் மொமெண்ட் டெவலப் ஆகுது, அதுவும் 0வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த கான்செப்ட் பதிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அந்த ரீகனெக்ஷன் பார்ட் வந்து அழகாக ஒர்க் ஆகும். சரியா? ஸோ திஸ் இஸ் அபவுட் தி டுடே கான்செப்ட்ஸ். ஸோ ஒரு குவாரியோட முடிச்சுக்கிறேன். சரியா? கடைசியாக ஒரே ஒரு கேள்வி எனக்கு. இந்த கேள்வி ஐ வில் ஷேர் தட் அண்ட் ஐ வில் எண்ட் த செஷன் ஃபார் டுடே. லிசன் ஹியர். Last one question for you. Once again. ஓகே. என்ன ஸ்ட்ரக்சர் பாது? வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் டிஸ்பிளேட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ? சொல்லுங்க, என்ன ஸ்ட்ரக்சர் இது? இதுவும் ஒரு ஸ்ட்ரக்சர் தான். கரெக்டா? இது ஒரு கோயில். என்ன கோயில் இது? சொல்லுங்க, என்ன கோயில் இது? ஜூம். என்ன ஸ்ட்ரக்சர் பாது? ரெஸ்பாண்ட், மேக் இட் ஃபாஸ்டர். எஸ், பெரிய கோயில். கரெக்டா? இப்போ வரைக்குமே நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியல இது எப்படி கட்டியிருப்பாங்க, இதில் யார் பேக் போனு, யார் வந்து மாஸ்டர் மைண்டு, எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஏன்னா அப்போ கட்டுறப்ப யாருமே கிடையாது, எந்த ஒரு கான்செப்டும் கிடையாது, எந்த ஒரு டிசைன் இன்ஜினியரும் கிடையாது, எந்த ஒரு ப்ரொஃபஸரும் கிடையாது, ஐஐடி ப்ரொஃபஸரும் கிடையாது, எம்ஐடி ப்ரொஃபஸரும் கிடையாது. ஸோ எதுவுமே கிடையாது. கரெக்டாக? லோட்னா என்ன எதுவுமே தெரியாமல் பாருங்கள் எப்படி ஒரு அற்புதத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் இமேஜின். எந்த ஒரு கான்செப்டும் தெரியாது அவங்களுக்கு. பட் இது எப்படி கட்டினாங்க, இது வந்து ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது எனக்குமே. ஸோ உங்களுக்கும் அந்த கொஷின் இருக்கணும். இதெல்லாம் படிக்கிறப்ப உங்களுக்கு தோணணும், இவ்வளோ விஷயங்களை வச்சே நிறைய இடத்துல தப்பாக ஸ்ட்ரக்சர் கட்டுறாங்களே. பட் இப்படி ஒரு பர்ஃபெக்டாக ஒரு 1000 வருஷம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை பர்ஃபெக்டாக கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள். எந்த ஒரு டிஃபெக்ட்டும் கிடையாது. இதில் எந்த லோடு வந்தாலும் எதுவும் ஆக மாட்டேது. எந்த வின் லோட், இட் இஸ் ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் எனி லோட். இட் இஸ் டிசைன்ட் இன் சச் எ வே தட் திஸ் டெம்பிள் இஸ் டிசைன்ட் டு வித்ஸ்டாண்ட் எனி லோட். ஜஸ்ட் இமேஜின். Okay, so that is the exploration of Cholans. சரியா? ஸோ சோழர்கள் தானே சார்? சோலாஸ். ஜஸ்ட் இமேஜின். ஸோ சோலாஸ் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கான்னு பாருங்கள். இது சத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹியூமன்ஸால் முடியுமான்னு எனக்கு தெரியல. இது வந்து ஹியூமனா இல்லை கடவுளா? தே ஆர் ஹியூமன்ஸ் ஆர் ஈக்குவலன் டு காட். ஜஸ்ட் இமேஜின் எப்படி அவங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்படி இதை முடிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அ ஒண்டர். சரியா? ஸோ இதுவே நம்மளால் பண்ண முடிகிறப்ப எக்ஸாம்லாம் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த கேள்வி உங்களுக்குள்ளேயும் இருக்கணும். இதுக்கு வந்து யார்கிட்டையுமே பதில் இல்லை. ஏன்னா 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியாது. சரியா? ஸோ வித் திஸ்
Okay. Yes, with this I will end our session today. சரியா? ஸோ நாளைக்கு ஒரு நல்ல செஷனில் ஒரு குட் ஸ்டார்ட் செஷனில் நாளையிலேருந்து கான்செப்ட் குள்ளே போய்டும். நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும், கொஷினும் கொண்டு வர. சரியா? ஸோ ஃப்ரம் டுமாரோ டோன்ட் மிஸ் தி செஷன். அவர் ரியல் கான்செப்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டுமாரோ. இப்போ இந்த கிளாஸில் வந்து ஸ்ட்ரக்சர்னா என்ன, அப்புறம் ஜாயிண்ட்னா என்ன, சப்போர்ட்னா என்ன, ஈக்குவேஷன்னா என்ன, அதை மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நாளையிலேருந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், ஆக்சுவலாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ஸ் இருக்கும். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க தயவுசெய்து ஜாயின் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. அண்ட் அதே மாதிரி நம்ம ஆப்பும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீ டிஎன்பிசி ஏஇனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8000 ஆஃபரில் வந்து இருக்கும். அதுவும் நீங்கள் போயிட்டு டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் இப்போ இருந்தே நம்ம டிசம்பர் 1 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். பட் இந்த ஃப்ரீ கிளாஸஸ் நீங்கள் பார்த்தா தான் அந்த கிளாஸஸை உங்களால் கண்டினியூ பண்ண முடியும். அதனால் தயவு செய்து இந்த ஃப்ரீ கிளாஸஸை ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் டிசம்பர் 1க்கு அப்புறம் நம்ம இதை ப்ரைவேட் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பே பண்ணவங்க மட்டும்தான் பார்க்க முடியக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். பட் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் அது லைவில் தான் இருக்கும். சரிங்களா? அது பிரச்சனை இல்லை. அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ சார் நடத்தினார் இல்லைங்களா ஸ்ட்ரக்சர், இதோடைய வெரி பேசிக் கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் இருக்குது. நான் சார் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2.5 hour செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் நான் சொல்லியிருப்பேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் இன்னுமே உங்களால் சூப்பராக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இதில் ரொம்ப பேசிக்ஸாக தான் அதில் எல்லாமே இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், அப்புறம் ஆர்சிசி ஸ்டீல், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஒரு பேஸ். ஸோ தயவு செய்து அந்த கிளாஸையும் பார்த்துட்டு நாளைக்கும் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சூப்பராக போயிருதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு 4 மணிக்கும் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் நான் எடுப்பேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த சொன்ன கான்செப்டே கூட திரும்பலாம் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உங்களுக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சிலபஸில் இல்லை நீங்கள் நினைப்பீங்க, பட் அது கிடையாது. அதுதான் சார் பேஸ்மெண்ட், ரைட்? இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தான் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். அதனால அது மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை. ஸோ தயவு செய்து நீங்களும் கவனிங்க. ஏன்னா இப்போ ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, உடனே நோட்டிஃபிகேஷன் எதுவும் இல்லை. பேசிக்ஸாக அதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்காக தான் நான் ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், நீங்கள் அட்டன் பண்ணுங்க. ஓகே ஓகே, நன்றி. அண்ட் நாளைக்கு சார் வந்து நாளைக்கு ஒரு நல்ல செஷனில் பார்ப்போம். சரியா? நாளைக்கு கொஸ்டின் சால்விங் செஷன் இருக்கும். ஸோ it will be of heat up and very good competitive ஒரு ஹீட் இருக்கும். சரியா? ஸோ நாளைக்கு செஷன் மிஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. எஸ், ப்ளீஸ் கமெண்ட் ஆன் தி ஃபீட்பேக். இஃப் எனிதிங் டு இம்ப்ரூவ், யுவர் ஃபீட்பேக்ஸ் ஆர் வெல்கம். ஸோ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆல்வேஸ் யுவர் ஃபீட்பேக் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ டு ஒர்க் ஆன் இட் அண்ட் டு டெவலப். ஓகே, ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் இட், லைக் த வீடியோ. If you have any comments, you are free to comment on me openly. Okay, so thank you for you and always working for the students community. So I am working for you. So if you give the feedback, I will be very happy. Okay, thank you. Yes, so I can meet in next session. Thank you. Thank you, Ganga Durai.